வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசியுடன் இன்று நாம் இந்த காணொளியை துவக்க இருக்கின்றேன். 9 மையமும் அதன் மருத்துவ விளக்கமும். இது பார்ட் 1 ஏற்கனவே சம் போர்ஷனை கவர் பண்ணிட்டேன். இப்போ இப்போ பார்ட் 2, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இதை பார்க்கலான்னு விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2ல எனக்கு இந்த 9 மைய தவம் இதை பற்றி செய்யணுன்ற எப்படி வந்ததுன்னா, நான் தினமும் 9 மைய தவம் பண்ணும்போது அந்த 9 மையங்களுடைய அதனுடைய நம்ம தவம் செய்யும் போது அதனுடைய மையங்களுடைய எஃபெக்ட், அதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்ற ஆராய்ச்சி என் மனதில் தோன்றியது. அதனால் நான் இந்த தலைப்பை எடுத்து நான் ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன். நம்ம மகரிஷி 9 மைய தவம் எதனால இந்த தவத்தை கொடுத்துருக்காருன்னா, நம்ம 9 மையத்தையும் நம்ம மனம் அங்கேயே செலுத்தும் போது ஜீவகாந்த குவிப்பு ஏற்படும். அதனால் அந்த ஜீவகாந்த குவிப்பு ஏற்படும் போது அந்த மையமும் அந்த மையத்தில் அருகில் உள்ள உடல் உறுப்புகளும் நாளமில்லா சுரப்பிகளும் நன்றாக சுரக்கும். இதனால் நம்ம உடல் வலிமையும் மன வலிமையும் பெறும். இதுதான் அந்த 9 மைய தவத்தினுடைய சிறப்பு. மறுபடியும் சொல்றேன், நம்ம அந்த மனசை அந்த 9 மையங்களில் ஒவ்வொன்றாக செலுத்தும் போது நம்ம மனம் அங்கே ஜீவகாந்த குவிப்பு ஏற்படும். அந்த ஜீவகாந்த குவிப்பு ஏற்படும் போது அங்கே உள்ள நாளமில்லா சுரப்பிகளும் அங்கே உள்ள உடல் உறுப்புகளும் நல்ல திணிவு பெறும், நல்ல வேலை செய்யும். அதனுடைய வேலையும் அதனுடைய திரவங்களையும் நன்றாக சுரக்கும். அதனால் நாம் உடம்புக்கு பலமும் அறிவும் நன்றாக பெருகும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இப்போ இப்போ முக்கியமானது நம்ம 9 மையத்தில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. பிட்யூட்ரி அப்படின்னா நம்ம ஆக்கினை பாயிண்ட்ல தான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் எல்லா கிளாண்டுகளையும் மற்ற கிளாண்டுகளுக்கு தூண்டுதலாகவும் இங்கிருந்து தான் நம்ம நரம்பு மூலமாக தூண்டுதலை ஏற்படுத்துகின்றன. இந்த நாம் வயது அதிகமாக நம்ம உடம்புல ஜீவகாந்த குறையும் போது பிட்யூட்ரி கிளாண்டும் அதனுடைய வேலையும் குறையும். அப்போது பிட்யூட்ரி கிளாண்ட் அதனுடைய சரியாக வேலை செய்யாத போது மற்ற உறுப்புகளும் அதனுடைய வேலைகளை குறைத்து கொண்டே வரும். அதனால்தான் 9 மைய தவம் இது முக்கியமாக வயதானவர்களுக்கு முக்கியம். நாம் அங்கே மனதை செலுத்தும் போது அந்த உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால்தான் இந்த 9 மைய தவம் மிக மிக முக்கியம் முக்கியம் என்பதனால் நமது மகரிஷி அவர்கள் இந்த தவத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார்கள். நாமும் அன்றாடம் இந்த தவத்தை செய்து பயன்பெற வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம் இது 3 பார்த்தோம். இன்னும் இன் அடிஷன் இப்போ இந்த இதில் மூலாதாரத்தில் சில அடிஷ்னலான விஷயங்களும் மணிபூரகத்தில் சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுக்குறேன். அதை தவிர மூலாதாரம், மணிபூரகம், அடுத்தது அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. ஸோ இதெல்லாமும் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன சுரப்பிகள் வேலைகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம 9 மைய தவத்தினுடைய பாயிண்ட்டு. மூலாதாரம் பாலுணர்வு சுரப்பி, மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபுரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். இதை தினமும் பண்ணுறோம். இதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம 9 சக்கராஸ் 9 மையம் எங்கே இருக்குனாக்கா,
இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த மையங்கள் வந்து இது முன்னாடி வயிற்று பக்கமோ இல்லை முதுகெலும்பிலோ இல்லை. ஆனா இந்த நம்ம ஆனஸுக்கும் நம்ம துரியத்துக்கும் இடையில ஒரு கோடு போட்டா ஒரு செங்குத்தான ஒரு கோடு. இந்த கோட்டுல தான் இந்த சக்கராஸ் இருக்கு. இந்த சக்கராஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதுதான் வர்டிகலா தெரியுது இல்லைங்களா? இந்த வர்டிகலான பகுதியில் தான் எல்லா சக்கராஸும் இருக்கு. இந்த சக்கராஸ் வந்து இட் இஸ் ஏ இமேஜினரி பாயிண்ட் அட் த சென்டர் லைன் ஆஃப் த பாடி. இட் இஸ் நாட் எந்த உறுப்பையும் குறிப்பவை அல்ல. இது வந்து ஜீவகாந்த குவிப்பு மையம். இந்த மாதிரி ஒரு சுழலாக, ஒரு ஸ்பைரல் சுழலாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து கண்ணுக்காலையோ இல்லை டாக்டர் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலுமே ஆப்ரேஷன் போதும் இது எதுவுமே தெரியாது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம், நம்ம கருவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை. இந்த மாதிரி இது உதாரணத்துக்காக இந்த சுருள் மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த மையங்கள்ல ஒவ்வொரு மையத்திலும் இந்த சுருள் இருக்கும். இட் இஸ் ஏ இமேஜினரி பாயிண்ட். ஜீவகாந்த குவிப்பு மட்டும் அங்க இருக்கும். மற்றபடிக்கு நீங்க இதை போய் பார்க்கலாம். டாக்டர் ஆப்ரேட் பண்ணி இந்த பகுதியை பார்க்கலாம், இந்த மையத்தை பார்க்கலாம்னா பார்க்க முடியாது. ஸோ இதுதான் 9 மைய பொசிஷன் இங்க தான் இருக்கு. அடுத்தது நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ். என்னென்ன கிளான்ஸ் இருக்குன்னா, நம்ம உடம்புல ஹைப்போதாலமஸ் அப்படின்னு இங்க இருக்கு. நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். தலையில மூளையிலுடைய சென்டர்ல இருக்கு. அப்புறம் பிட்யூட்டரி ஃப்ரண்ட்ல நம்ம ஆர்கினை பாயிண்ட். ஹைப்போதாலமஸ்ன்றது துரியம் பாயிண்ட். பிட்யூட்டரி ஆர்கினல். பீனியலும் அங்கதான் இருக்கு. பிட்யூட்டரி, பீனியல் இது மூணுமே அங்கதான் இருக்கு. தைராய்டு தொண்டை பகுதி. பேராதைராய்டுன்றது நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். தைராய்டுக்கும் பேராதைராய்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் தைமஸ்ன்றது நம்ம நெஞ்சுக்குழிக்கு கீழே 2 மார்புகளுக்கு இடையில நெஞ்சுக்குழிக்கு கீழே ஒரு 2 அங்குலத்துக்கு கீழே தைமஸ் இருக்கும். அப்புறம் அட்ரீனல், கிட்னி, பேங்க்ரியாஸ், அப்புறம் ஓவரிஸ். பெண்களுக்கு ஓவரிஸ், யூட்ரஸ், ஆண்களுக்கு டெஸ்டிஸ். இந்த மாதிரி இந்த கிளான்ஸ் எல்லாம் இருக்கு, சுரப்பிகள்லாம் இருக்கு உடம்புல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது கிளாண்ட். ஒவ்வொரு கிளாண்டனுடைய என்னென்ன கிளாண்டு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்களுக்கு டெஸ்டிஸ் இருக்கும். இது டிரைவ் ஃபார் செக்ஸுவல் டிரைவ் அண்ட் ப்ரமோட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஹெல்த்தி லெவல் ஆஃப் மஸ்கிள்ஸ் அண்ட் போன்ஸ். நம்ம எலும்பையும் தசையும் நல்லாக வைத்துக்கொள்ளும். ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும் இது டெஸ்டிஸ். ஓவரிஸ்ன்றது பெண்களுக்கு, ஓவரிஸ்ன்றது கருமுட்டை பகுதி. கருமுட்டை இங்கே தான் உற்பத்தி ஆகும். இந்த படம் கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்கேன். இந்த ஓவரிஸ் இங்கே இருக்கும். இதுல இருந்து நம்ம கருப்பைக்கு இங்க 2 பக்கம் இருந்து இந்த கருமுட்டைகள் போகும். அதுதான் ப்ரொமோட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஹெல்த்தி மென்சுரல் போர்ஷன். ஸோ இதுதான். அப்புறம் பேங்க்ரியாஸ்ன்றது இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் பேங்க்ரியாஸ்னு பேரு. பேங்க்ரியாஸ் ஹெல்த்தி பிளட் சுகர் லெவல் இந்த பேங்க்ரியாஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. அட்ரீனல் இது வந்து மேலே இங்க இருக்கு, இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அதுதான் அட்ரீனல் கிளாண்ட். ஃபைட் ரெஸ்பான்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் ப்ராப்பர்லி, டிஸ்ட்ரிபியூட் த மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணுது. அதுதான் மெட்டபாலிசம்னா உடம்புல இருக்கிற சக்தியை நம்ம உடம்புக்கு, உணவிலிருந்து உடம்புக்கு கொண்டு போற பண்றது தான் மெட்டபாலிசம் சொல்றது. அந்த வேலையை இது பண்ணுது. அப்புறம் தைமஸ் கிளாண்டு. இங்க தைமஸ்ன்னு தான் இங்க இருக்கு, கீழே இருக்கு. இதான் தைமஸ் கிளாண்டு. டெவலப் த ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம். இது வந்து நுரையீரலுக்கு பக்கத்துல இருக்கு. அதனால நல்ல சுவாசம் இதெல்லாம் நல்லா இருக்கும். இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். பேராதைராய்டு கிளாண்ட். தைராய்டு அண்ட் பேராதைராய்டு controls the person's metabolism, where body uses energy, consumes oxygen and produce heat. ஸோ அதுதான் தைராய்டனுடைய ஃபங்க்ஷன். தைராய்டனுடைய ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் த கால்சியம் பாஸ்பரஸ் லெவல் இந்த பாடியில பாஸ்பரஸ் அண்ட் கால்சியத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது பேராதைராய்டு. நம்ம டீட்டெயில்டா இதை ஒன்று கொஞ்சம் உள்ளார பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் ஃபார் ஒரு கிளான்ஸா தான், பிலிமினரியா தான் இந்த படம். பிட்யூட்டரி கிளாண்ட், ஆர்கினை தான் பிட்யூட்டரி கிளாண்ட்.
இன்ஃப்ளூயன்ஸ் த அதர் ஆர்கான்ஸ். இதுதான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றது. மற்ற ஆர்கான்கள் வேலை செய்வதற்கு இங்கிருந்து தான் கட்டளைகள், ஆர்டர்கள் இங்கிருந்து தான் போகும். ஸோ அதனால பிட்யூட்டரி கிளாண்டு இதனுடைய வேலை இதுதான். அதுக்கடுத்து பீனியல் கிளாண்டு தரையினுடைய மத்தியில் உள்ள இருக்கு. இங்க பீனியல்ல இதை துரியம் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் கர்காடியன் டைமிங். நம்ம இரவு பகல், நம்ம மெலட்டோனின் சுரப்பி இவைகள்லாம் சுரப்புறதுக்கு பீனியல் கிளாண்டு தான் யூஸ் ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு. நம்ம இன்னும் டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சக்கராசிலையும் அன்பேலன்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூலாதாரம் ரூட் சக்கரான்னா ஸ்லீப், சரியான தூக்கம் வராது, பூவர் பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் எல்லாம் இஷ்யூ இருக்கும், மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் சுவாதிசான பாயிண்ட் லோயர் பேக் பெயின். நம்ம முதுகுத்தண்டினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறது தான் லோயர் பேக் பெயின்லாம் இதனால தான் வரும். இந்த சுவாதிஸ்தானம், இன்ஃபர்டிலிட்டி, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், லேக் ஆஃப் எனர்ஜி, கிட்னி அண்ட் கால் பிளாடர் ப்ராப்ளம், இதெல்லாம் இந்த சுவாதிஸ்தானம் சரியா வேலை செய்யலைன்னாக்கா இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கடுத்தது மணிப்புரகம். இது சோலார் சக்கரான்னு, இது வெப்பம்க்குரிய மையம் சோலார் சக்கரான்னு சொல்லுது. இன்டைஜஷன், பேனிக் அட்டாக், பேனிக் பயப்படுறது, லிவர் ப்ராப்ளம், ஃப்ரீக்வெண்ட் ஹில்னஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். அநாதகம். அடுத்தது வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுது. ஹார்ட்டும் நுரையீரல் இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால இது ஹார்ட் சக்கரான்னு சொல்றாங்க. கிரானிக் ஃபெட்டிக், அப்பர் பேக் பெயின், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ரெஸ்பிரேட்டரி அலைன்மெண்ட் இதெல்லாம் இந்த இதுதான். அப்புறம் தைராய்டு, மூலாதாரம், சுவாதி, மணிபுரகம், அநாதகம், விசுக்தி. விசுக்தி பகுதி தான் த்ரோட் சக்கரான்னு சொல்றது. இந்த த்ரோட் ப்ராப்ளம், நெக் ஸ்டிஃப்னஸ், கோல்டஸ்ட், தைராய்டு அன்பேலன்ஸ்மெண்ட், இஷ்யூஸ் வித் பிரீத்திங் இதெல்லாம் இந்த தைராய்டு இந்த த்ரோட் சக்கரானால் வரும். அப்புறம் ஆகினை வந்து ஐ அண்ட் ஐ இஷ்யூஸ், ஐ ரிலேட்டட், வெரி நியர் டு ஒவ்வொரு சக்கராமும் அந்த பக்கத்தில் இருக்கிற உறுப்பு வந்து பாதிக்கும். அந்த சக்கரா நல்லா இருந்ததுன்னா அந்த உறுப்பு நல்லா இருக்கும். அதுதான் இதனுடைய மீனிங்கு. ஸோ பேலன்ஸ், ஸ்லீப் பேரலிசிஸ், அந்த மாதிரி ஹார்மோன் டைஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஆகினை. துரியத்தில் டிசீனஸ், விஷன் இஷ்யூஸ், கோக்னிட்டிவ் இஷ்யூ, மெமரி ப்ராப்ளம், நர்வஸ் சிஸ்டம் அன்பேலன்ஸ்மெண்ட் இதெல்லாம் ஆகினை. மற்ற ஒன் பை ஒன்னை பார்க்கலாம். இப்போ இந்த மூலாதாரம் வந்து இதுதான். மூலாதாரத்திலேருந்து ஜீவகாந்த குவிப்பினால நம்ம ஜீவன் உயிரே இங்கே மூலாதாரத்துல தான் இருக்கு. இதுதான் மூலாதார இந்த காந்த சக்தி எப்படி உடம்பு ஃபுல்லா, நம்ம உடம்புல இருந்து காந்தம் எப்படி பரவிட்டு இருக்கு, உயிர் சக்தி எப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு உதாரணத்துக்காக இந்த படம். ஜெனட்டிக் சென்டர்னு சொல்றது இது, ஜீவகாந்த மையம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இவ்வளவு நாள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மூலாதாரம்ன்றது நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் வந்து இதர் டெஸ்டிஸ் ஆர் பென்னிஸ் இதுலேயோ அதெல்லாம் வந்து மூலாதாரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்கேன்னா, இட் இஸ் ஏ பாடியினுடைய சென்டர் பாயிண்ட், பாடியினுடைய சென்டர் பாயிண்ட். XYZ ஆக்சிஸ் இது மறைச்சிடுச்சு. இதை மூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கே இந்த இடத்துல XYZ ஆக்சிஸ் இந்த இடத்துல போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த பாடியினுடைய இந்த எக்ஸ் ஹரிசாண்டல், YZ அந்த 3 ஆக்சிஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல தான் மூலாதாரம் இருக்கு. நம்ம மகரிஷியினுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் மூலாதாரம் என்பது கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில இருக்கு. கருவாய்னா கருவாய்னா இந்த டெஸ்டிஸ்ல தான் நம்ம ஸ்பார்ம் ப்ரொடக்ஷன் கருவாய். அதில் இங்கே வந்து ஒரு கிளாண்ட் இருக்கு. எருவாய்ன்றது ஆனஸ் பாயிண்ட். கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இட்ஸ் நாட்
ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவரு மகரிஷி வந்து எந்த உறுப்பையுமே சொல்லலை. அவர் இதுதான் மூலாதாரம் அப்படின்னே சொல்லலை. இந்த மொத்த தொகுப்பு இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல டெஸ்டிஸ் இருக்கு, ரெண்டாவது இந்த பைப்பு பைப் இருக்கு, மூணாவது இங்க ஒரு அஞ்சாவது ஒரு கிராண்டுலா விசிகுலா அப்படின்னு ஒரு இது வந்து அடிஷனலா ஒரு ஃப்ளூயிட் இங்க சுரந்து இதுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் அப்புறம் தான் இந்த பென்னிஸுக்கு இந்த பைப் லைன்ல வந்து இஜெக்ட் ஆகி வெளியே வருது. ஸோ இப்போ இதனுடைய எல்லா தொகுப்பினுடைய மையப்பகுதி தான் மூலாதாரம் சொல்றது. ஜீவகாந்த குவிப்பு, இட் இஸ் ஜீவகாந்தம் பாடியினுடைய ஃபுல் ஜீவகாந்தனுடைய குவிப்பு பகுதி, இதுதான் மூலாதாரம்ன்ற சொல்றது. ஸோ இப்போ சப்போஸ் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நம்ம மகரிஷி வந்து பொதுவாக தவம் செய்யும் போது அவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்திருக்கும். அதை வச்சு அவர் பொதுவான 2 ஸ்டேட்மெண்ட் இன்பிட்வீன் கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடலின் மத்திய பகுதின்னு சொல்லிட்டாரு. சப்போஸ் இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருக்கு 2 கால் இல்லாத நம்ம ஜனங்களையும் பார்க்குறோம், கையும் இல்லை அப்படின்னா அவருக்கு மூலாதாரம் எங்க இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் ஒரு டாக்டர் மன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி டாக்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த பாயிண்ட் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நம்ம ஆர்என்டியில் இருக்கிற ஒரு டாக்டரை நானும் இந்த மூலாதாரத்தை பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை அந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கையோ கால் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னாக்கா அப்ப மூலாதாரம் எங்க இருக்குன்னா மகரிஷியினுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் உடலின் மையப்பகுதி அப்படின்னா இதுக்கு இந்த தலைக்கு இடையில மையப்பகுதி இங்க இருக்கு, அதே மாதிரி இதுக்கும் இங்க இருக்கு. ஸோ உடலின் மையப்பகுதி. ஸோ அப்போ இந்த மாதிரி பர்சனுக்கு மூலாதாரம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. ஸோ இதுதான் மூலாதாரம். நம்ம நினைக்கிற மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கிற மையம் தான் மூலாதாரம் அப்படின்றது கிடையாது. சென்டர் பாயிண்ட் ஆக்சுவலா இந்த படத்துல நான் XYZ போட்டிருக்கேன், இது மறைச்சிடுச்சு இங்க, தெரியல இது எடுக்க முடியுமான்னு தெரியல. இங்க XY இந்த சட்டுன்னு இருக்கு பாருங்க, அதே மாதிரி XY மூணுத்தையும் இங்க போட்டிருக்கேன் நான் படத்துல. ஸோ ஐ திங்க் இந்த படம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்ப்போம். இதான் மூலாதாரம்ன்ற கான்செப்டே இதுதான். பாடியினுடைய மையம், பாடியினுடைய மைய பகுதியில் தான் இது இருக்கும், அதுதான் மூலாதாரம். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு யானை இருக்கு, இந்த யானைக்கும் XYZ ஆக்சஸ்ல இங்க ஒரு ஆளு போட்டிருக்கு நான் XYZ, இது ஒய், இந்த எக்ஸு செட் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்ல இந்த மூலாதாரம் இருக்கு. ஒரு சின்ன குட்டி யானைனாலும் அதுக்குனுடைய பாடியினுடைய சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி ஒரு கோட்டு போட்டிருக்கேன், அதனுடைய சென்டர் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு மேக்னெட்டை, இட் இஸ் லைக் எ மேக்னெட், நீங்க ஒரு மேக்னெட்டை ஃபுல் மேக்னெட்னா இந்த சவுத்துக்கும் நார்த் போல் சவுத் போல் இடையில இருக்கிற பாயிண்ட் தான் அதனுடைய சென்டர் பாயிண்ட். இதே ரெண்டா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போட்டிருக்கேன் அது மறைச்சிடுச்சு. ஸோ இது ரெண்டா கட் பண்ணீங்கன்னா அகைன் 2 பீஸுக்கு இடையில இருக்கிற சென்டர் பாயிண்ட் தான் அதனுடைய சென்டர் பாயிண்ட். சிமிலர்லி இந்த மனிதனுக்கும் இவருடைய சென்டர் பாயிண்ட் தான் XYZ சென்டர் பாயிண்ட் தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்றது. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஒரு டாக்டராக கூட, பெரிய டாக்டரும் நம்ம மகரிஷியுடைய கருத்துக்களையும் கலந்து தான் இதை நான் அரைவ் பண்ணியிருக்கேன். இதுதான் மூலாதாரம். அதனால நம்ம மூலாதாரம் நினைக்கும் போது அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம பாடிக்கு, ஒரு முழு மனிதனுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கிற பகுதி தான் மூலாதாரம். அதனால அந்த பகுதிகளை நினைச்சிட்டு நம்ம தவம் பண்ணோம்னா நல்ல வலிமை பெறும், நமக்கு உண்டான சக்தியும் எனர்ஜியும் மன வலிமையும் பெறும். ஸோ அதுதான் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். மூலாதாரம் மகரிஷி பிரகாரம் பாடி சென்டர் பாயிண்ட் ஆஃப் XYZ ஆக்சிஸ் இன் பிட்வீன் ஆனஸ் அண்ட் ஸ்பாம் டிஸ்சார்ஜ் லைன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன் பிட்வீன் கருவாய்க்கும் எருவாய்க்கும். இது இங்கிலீஷில் இருக்கு, இது தமிழ் இருக்கு. இஸ் நாட் எ கிளாண்ட், ஒன்லி இமேஜினரி பாயிண்ட், ஜீவகாந்த துகள்கள் குவிப்பு மையம். இட் cannot be detected by eye or instrument. இதுதான் மூலாதாரத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. நம்ம எந்தெந்த மையத்தை 9 மையத்துல நினைக்கிறோமோ அங்க பகுதி அந்த பாயிண்ட்டை நினைச்சு தவம் பண்ணோம்னா
அங்க அருகில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதனுடைய பக்கத்தில் உள்ள உறுப்புகள் நன்றாக வலிமை பெறும். ஸோ இப்போ மணிப்பூரகத்துக்கு வாங்க. மணிப்பூரகத்துல குடல் பகுதி இருக்கு. இங்க வந்து நம்ம இது பண்ணோம்னாக்கா இங்க வாயு வழியாக இங்க உணவு இப்படி வரும், வந்துட்டு மற்றும் இரைப்பை, இதுதான் இரைப்பைக்கு வரும். இங்க லிவர், கல்லீரல், இங்க கணையம். கல்லீரல் வந்து இந்த வேண்டிய நம்ம சப்போஸ் ஹெவியான நான்வெஜ் மசாலா ஐட்டம் சாப்பிட்டோம்னா அதை கரைக்கிறதுக்காக தான் லிவர்ல இருந்து இந்த கல்லீரல் கால் பிளாடான்னு சொல்லுது, பித்தப்பை. இந்த ஆசிட் இதை விட்டு இதை நல்லா மசிச்சு கூழ் போலாக்கி அப்புறம் குடலுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சிறு குடலுக்கு வரும். சிறு குடல்னா இந்த சின்ன ஸ்மால் டயமீட்டர் சிறு குடல் வந்து சுத்தி 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 அப்புறம் பெருக்குடல் வந்து ஆனஸ் போகும். இப்போ நம்ம குடல் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, குடல்ல வந்து பாக்டீரியா டெவலப் ஆகும். நம்ம உண்ணும் உணவை வந்து செரிச்சு அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் சேர்க்கறது வந்து நம்ம குடல்ல தான் நடக்குது. வேற எங்கேயுமே எனர்ஜி கன்வர்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இந்த கட் கட்டுல தான் கன்வெர்ட் ஆகுது. பேட் பாக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணணும், அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால அந்த பகுதியை, குடல் பகுதியை நம்ம மக்ரேஷனுடைய மணிப்பூரகம் பண்ணும்போதும் அப்புறம் நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்லையும் மணிப்பூரத்துக்கு சுற்றி ரவுண்டா சுத்த சொல்றாங்க. இடதுபுறம் 3 முறை, வலதுபுறம். இதெல்லாம் வந்து நம்ம குடல் பகுதியை நல்லா அசைச்சு அதனுடைய நம்ம பேட் பாக்டீரியாலாம் வெளியே அனுப்பணும். புதிய பாக்டீரியாவை ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ இந்த பேட் பாக்டீரியா ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா லாட் ஆஃப் டிசீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அது இருந்ததுனாக்கா என்ன ஆகும்னா, இதுதான் குடல் உறிஞ்சிகள்னு சொல்றது. இப்போ இது குடலை வந்து கிராஸ் செக்ஷன் வெட்டு தோட்டம் பார்த்தோம்னா இதுதான் பிளட் லைனு. இங்க குடல் உறிஞ்சிகள் அந்த பிளட் பக்கத்துல இருக்கு. ஸோ இதுதான் இது வந்து நல்ல குடல் உறிஞ்சிகள். இங்க பாருங்க, இப்ப 2 குடல் உறிஞ்சிகளுக்கும் இடையில ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கேப் வழியா பேட் பாக்டீரியாலாம் இந்த வந்து ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்துனா கெட்ட ரத்தம் ஆயிடும். கெட்ட ரத்தம் ஆயினா நம்ம உடம்புல எல்லா நோய்களும் வரும். நம்ம நோய்கள் வர்றதுக்கு காரணமே பிளட்டை வந்து சுத்தமா நல்ல ரத்தமா வச்சிருக்கணும். அந்த நல்ல ரத்தம் வந்து இருந்தா நம்ம உடம்பு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால நம்ம அந்த நோய் வர காரணமே நம்ம குடலை சுத்தமாக வைத்திருக்காமல் இருப்பது தான். ஸோ அப்போ வந்து இந்த கட்டனுடைய அந்த மெம்பரினை கேப் இல்லாம இருக்கணும். அப்படின்னா இந்த நல்ல பாக்டீரியா மட்டும்தான் நம்ம அந்த குடல் இருக்கணும். அது இந்த மாதிரி அதிகமா இருந்ததுன்னா அந்த ஆசிட் டெவலப் பண்ணி நம்ம பிளட்ல கலந்து உடம்ப பிரச்சனை பண்ணிடும், எல்லா நோய்களும் வரும். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இங்க இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, எல்லாம் புரியுதுங்களா? நான் சொல்றது எல்லாருக்கும் என்னுடைய மவுஸினுடைய இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் குடல் உறிஞ்சிகள். நம்ம குடல் உறிஞ்சிகள் இப்படி தான் இருக்கும். எல்லாம் நிறைய குடல் உறிஞ்சிகள் இருக்கும். நம்ம ஃபுட்டில் இருக்கிற எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்க விடுறது தான் குடல் உறிஞ்சிகளுடைய பகுதி. இந்த குடல் எவ்வளோ ரெட்டிஷா இருக்கு பாருங்க, மணி போற பகுதி. ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க. இப்போ குடலை மேம்படுத்த என்ன செய்வது? கட் டு பிரெயின் லிங்க். நம்ம பிரெயினுக்கும் கட்டுக்கும் தான் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம இப்போ மோஷன் போனோம்னு நினைக்கிறீங்கனாக்கா உடனே நம்ம பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது, ஆனஸ் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அதனால இந்த குடலுக்கும் பிரெயினுக்கும் தான் ரொம்ப கண்ட்ரோல். குடல் நல்லா இருந்து சப்போஸ் வயிற்று வலியா இருக்குன்னு வச்சுங்க ஒருத்தருங்க, அவரை நல்லா பிரெயினை ஒர்க் ஆகுமா, அவருக்கு மென்டல் டயர்ட்னஸ் இருக்கும், எல்லா பிரச்சனையும் வரும். அவர் நல்ல ஹெல்த்தியான மைண்ட் இருக்காது, அவர் நல்ல திங்க் பண்ண மாட்டாரு, நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்க மாட்டாரு, எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ அதனால குடலை நல்லா வச்சிருந்தா பிரெயின் நல்லா இருக்கும். அதனால தெர் இஸ் என் கட் டு பிரெயின். கட்டுனாக்கா குடல், கட் டு பிரெயின் கண்ட்ரோலை வந்து நல்லா வச்சிருக்கணும். ஸோ இதை நல்லா வச்சிருக்கணும்னா நல்ல ஃபுட்டா சாப்பிடணும், நம்ம நல்ல குடலை சுத்தமா வச்சிருக்கணும்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் சாப்பிடணும். என்னென்னா உதாரணத்துக்கு இவ்வளோ எழுதியிருக்கேன் நான். பர்கோலி, கேரட், கத்திரிக்காய், பீட்ரூட், பச்சிலைக்கீரை, இஞ்சி, காளான் மற்றும் பூசணிக்காய், காய்கறிகள், வேர்கள் மற்றும் கிழங்குகள், திராட்சை, வாழைப்பழம், தேங்காய், பப்பாளி, எலுமிச்சம் மற்றும் எலுமிச்சை, ஸ்ட்ராபெர்ரி போன்ற பழங்கள், சியா, ஆளி விதை மற்றும் சூரியகாந்தி, அப்புறம் பழுப்பு அரிசி, பச்சை அரிசி இல்லாத ஓட்ஸ் போன்ற பச்சையம், வெண்ணெய், நெய், பாதாம் எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான மீன்கள், சல்மான், டூனா மற்றும் பிற ஒமேகா 3 நிறைந்த மீன் போன்ற கொழுப்பு நிலை, இறைச்சி மற்றும் முட்டை, மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள், மோர், தயிர் போன்ற வளர்ப்பு பால் பொருட்கள், எலும்பு குழம்பு, தேங்காய் பால், தேநீர், கொட்டைகள் சார்ந்த பால் மற்றும் பானங்கள், வேர்க்கடலை மற்றும் பாதாம் போன்ற பச்சை கொட்டைகள். இந்த மாதிரி ஒரு ஃபைபரான ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்பு நல்லா, நம்ம குடல் நல்லா இருக்கும். குடல் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லா பசி இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். அதனால நம்ம சாப்பிட வேண்டியது நல்லா சாப்பிட்டு நல்லா ஜீரணம் ஆச்சு, நல்லா மோஷன் போச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். அதனால டைஜஸ்ட் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமானது. டைஜஸ்ட் சிஸ்டம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அடுத்தது பாருங்க, சாப்பிட கூடாதவை. இந்த மாதிரி ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், ஆரோக்கியத்து உணவுகள் உட்கொள்ள எவ்வளவு முக்கியமோ அதே போல் உங்கள் செரிமான அமைப்புக்கும் சேத விளைக்கும் சில உணவுகளை தவிர்ப்பது முக்கியம். புட்டு டு அவாய்டு. இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம், இந்த மாதிரி வடைகள், ஐஸ்கிரீமு, சாகரி, இந்த மாதிரி கலர்டு ஐஸ்கிரீம், இந்த மாதிரி சிப்ஸு, இந்த முறுக்கு வகைகள், இது எல்லாம் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இதை நிறைய சொல்றோம். அது சின்ன வயசுலேருந்தே சில்ட்ரன்ஸுக்கு பழக்கப்படுத்தி அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இளம வயசுல மேனேஜ் பண்ணிடுவாங்க, பின்னாடி போக போக ரொம்ப கஷ்டம். இதுதான் நார்மல் டைட் ஜங்ஷன். நம்ம இது ரத்த லைன். இது இந்த குடல் உறிஞ்சிகள் இங்க இருக்கு. குடல் உறிஞ்சிகள் இங்க இருக்கு, நல்லா ஒட்டிட்டு இருக்கு, ஒன்னாட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கும். கேப் இருந்ததுன்னா அது வழியா பாக்டீரியால லீக்கி அண்ட் இன்ஃப்ளேம்டு, லீக்கி கட் அப்படின்னு சொல்றது. இது கட்டு வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் அதனுடைய மீனிங். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குடல் நோய்கள், லீக்கி கட் நோய்கள், வயிறு உப்புசம், வயிற்றுப்போக்கு, வாயு, எரிச்சல் கொண்ட குடல், நோய்க்குறிகள், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு குடல்ல பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். வயிறு உப்புசம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இருக்கும். எப்பவுமே வயிற்று வலியா இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் ஆஸ்துமா அறிகுறிகள், மாதவிடாய் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸு, சோரியாசிஸ், எல்லாம் எல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கும். மனச்சோர்வு, ரொம்ப டயர்டா இருக்கும், பதட்டமா இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். முகப்பரு, சோரியாசிஸ், அரிக்கும், எல்லாம் தோல்லாம் அரிப்பு இருக்கும். உணவு ஒவ்வாமை, உணர்திறன் அல்லது சகிப்புத்தன்மையின்மை. பேஷண்ட் இருக்காது, அவங்க எப்பவுமே ஒவ்வாமை, அலர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, பலவீனமா இருப்பாங்க, மோசமான நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஸோ இதுதான் குடல்ல பிரச்சனை இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ ரைட்டுங்களா, இதை குடலை பார்த்துட்டோம். அடுத்தது அநாதகம் பார்க்கும். இங்க அநாதகம்ன்றத இந்த உடம்புல தான் தலை, இது நெஞ்சு பகுதி, இப்படியே இங்க நுரையீரல் 2 இருக்கு. இதுக்கு இடையில ஒரு எலும்பு நீட்டிக்கிட்டு இருக்கும். அங்கதான் வந்து அநாதகம் இருக்கு. 2 லங்ஸுக்கும், லெஃப்ட் லங் ரைட் சைடு இடையில அந்த அநாதகம் பகுதி இங்கதான் இருக்கும். இது வந்து நெஞ்சுக்குழிக்கு 4 விரக்கடி கீழே இருக்கும். இது காற்று மையன்னு சொல்றது, காற்றுள்ள. இது நல்லா இருந்ததுன்னா நல்லா மனோதிடம்,
நல்லா தைரியமா இருப்பாங்க, நம்பிக்கையோட இருப்பாங்க. இது வந்து நம்ம ஐம்புலன்க அப்பாற்பட்ட அறிவு இருக்கும். ஆறாவது அறிவு நன்றாக வேலை செய்யும். எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். ஆறாவது அறிவு நல்லா இருக்கும். உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அதிகமா இருக்கும். ஆறாவது அறிவுக்கு மேல பிற்காலத்துல என்ன வரப்போகுது அப்படின்றத இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். பயம், கோபம், தாழ்வு மனப்பான்மை ஆகியவைகள் இருக்காது. எண்ணங்கள் ஆராய்ந்து ஊக்கமும் சரியான முடிவெடுக்கும் நல்ல டெசிஷன் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். நல்ல செயல்திறமையும் இருக்கும். உலக நம்ம பொருள்கள் மீது ஆசை இருக்காது. உலக விவகாரங்களிலிருந்து விடுபட்டு நல்ல ஆன்மீகத்துல நாட்டம் நல்லா இருக்கும். அநாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். அடுத்தது விசுக்தி. இப்போ வாங்க. இப்பதான் வந்து விசுத்தி அப்படின்னா தொண்டை மையம்னு சொல்றது. இங்க தைராய்டு இங்கதான் இருக்கேன். இது தைராய்டு வந்து இங்கதான் இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல நல்ல பெருசா இருக்கும் இந்த தொண்டை மையத்துல. கணீர் கணீர்னு பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க இந்த தைராய்டு வந்து நல்லா சுரப்பி நல்லா சுரக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் தைராய்டுன்னு சொல்றது. ஸோ பேக்ல வந்து இந்த தைராய்டினுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கும். இங்க 1, 2, 3, 4. இதுக்கு பேர் தான் பேரா தைராய்டு. பேக் சைடு தைராய்டுடைய இன்னர் போர்ஷனுக்கு வந்து பேக் சைடு வந்து பேராதைராய்டு கிளான்ஸ் இருக்கும். இது ஃப்ரண்ட் தைராய்டு கிளான்ஸ், இது பேராதைராய்டு கிளான்ஸ். இது வந்து இந்த தைராய்டு நல்லா இருந்தா என்னன்னாக்கா, இது தொண்டை மையம் நல்லா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். நல்லா ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணும். டைஜஷன் நல்லா இருக்கும். மஸ்குலர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். நல்லா வளர்ச்சி இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமானது, போன் ஸ்ட்ரென்த்து. இதெல்லாம் தைராய்டு நல்லா இருக்குதுன்னா அவங்க தொண்டை வளம் நல்லா, பேச்சு திறமையும் நல்லா இருக்கும். நல்ல கணீர் கணீர் வந்து பேசுவாங்க. நல்ல கிளாரிட்டி இருக்கும் பேச்சு திறமையில. அடுத்தது தைராய்டு. இது தொண்டையில், இதுதான் பார்த்துட்டோம். இது விண்மையம் சொல்லுவாங்க. உணவு கொள்ளல் குறையும், ஆனால் சக்தி குறையாது. நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இறைநிலை அதுல இருந்து வான்காந்தம் வந்து உடம்புக்கு வந்து நல்லா சக்தி நல்லா டெவலப் ஆகும். ஆகா ஆகாசம் உடலில் பாய்ந்து உயிராற்றலாக மாறிக்கொண்டு இருக்கும். உடல் நலம், மனம் உற்சாகமும் தெளிவாகவும் சக்தி மிக்கதாகவும் இருக்கும். இது யூனிவர்சல் கான்டாக்ட் இருக்கும். ஸோ யூனிவர்சல் கான்சியஸோட தொடர்பு இருக்கும். ஸோ நல்ல மன நிறைவு, மெக்னானிட்டி, பெருந்தன்மை. மெக்னானிமிட்டின்னா பெருந்தன்மையோட இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு பெருசுபடுத்திட்டு எல்லாம் பேச மாட்டாங்க. ஃபர்கிவ்னஸ், அதை மன்னிச்சு விட்டுருவாங்க. பெருந்தன்மையோட இருப்பாங்க. சின்ன சின்னதுக்கெல்லாம் போயிட்டு பெருசுபடுத்தி அவங்க நேரத்தையும் சக்தியும் வீணாக்க மாட்டாங்க. அதுதான் மெக்னானிமிட்டி. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனசு ஏற்படும். இந்த விசுக்தியினுடைய தைராய்டு, பேராதைராய்டுலாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி குணாதிசயங்கள் ஏற்படும். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் பேராதைராய்டு, தைராய்டு ரெண்டு போர்ஷனா இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய இன்டெப்த். மெட்டபாலிசம்னா உடம்புல இருக்கிற ஃபுட்டை, உணவை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஒர்க்குக்கு பேரு தான் மெட்டபாலிசம். இந்த தைராய்டு கிளாண்ட் ரெகுலேட்ஸ் த பாடி மெட்டபாலிசம் ஆர் ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஃபுட்டு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற வேலைக்கு பேரு தான் மெட்டபாலிசம். இந்த தைராய்டு கிளான்ஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இது நல்லா வேலை செய்யும். நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. வெயிட், இந்த இதை அதிகமா சுரந்ததுனாக்கா, நான் சொல்றேன் அதிகம்னா என்ன குறைவுனா என்னன்னு நான் சொல்றேன். அந்த வேல்யூலாம் இருக்கேன். ஸோ அதிகமா சுரந்தது வெயிட் கெயின், ஒபிசிட்டி வர்றதும் ஆர் வெயிட் லாஸ், ஏதாவது ஒன்று அதிகமாக குறைவா சுரந்ததுன்னா இந்த வெயிட் லாஸ் ஆவாங்க ஆர் கெயின் ஆவாங்க. அதனால நார்மல் வேல்யூ இருக்கணும். அது நார்மல் வேல்யூ என்னன்னு சொல்றேன் பாருங்க, பின்னாடி ஸ்லைட்ல சொல்றேன் நான். அப்புறம் உடம்புல வந்து
ஹார்ட் ரேட் நம்ம இதயத்தை நல்லா 70 நல்ல இதயம் இயங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இதயம் ப்ராப்பராக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர். டைஜஷன் சிஸ்டம் அதுவும் நல்லா மெயின்டைன் பண்ணி தைராய்டு கிளாண்ட் அஃபெக்ட் த ஸ்பீட் அட் விச் ஃபுட் மூவ்ஸ் த்ரூ த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். அந்த ஃபுட்டு மூவ்மெண்ட்டையும் நல்ல சரியான பாதையில் நல்லா போகிறதுக்கும் இது நல்லா டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டை நல்லா இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அது என்னன்றத பின்னாடி வருது நான் சொல்கிறேன். மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன். ஸ்கின் அண்ட் போன் மெயின்டெனன்ஸ் அதுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, இப்போ இதுதான் தைராய்டு ஃப்ரண்ட் போர்ஷன். அந்த தைராய்டு ஃப்ரண்ட் போர்ஷன் இதெல்லாம் பண்ணும். அதனுடைய அங்கிருந்து சுரக்கிற ஹார்மோனுடைய வேலை இதுதான். இப்போ பேராதைராய்டுன்னா பின்னாடி இருக்கும். இது கால்சியம் கால்சியம் போனுக்கு கால்சியம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அமௌண்ட் ஆஃப் கால்சியம் மெயின்டைனிங் த அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அப்சார்ப்ஷன். இட் ஹெல்ப்ஸ் டு ரீஸ்டோர் அப்சார்ப் த கால்சியம் இன் த பாடி. அதே மாதிரி பாஸ்பரஸையும் அதனுடைய ரிக்வயர்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணும். அப்புறம் வைட்டமின் டி ஆக்டிவேட் வைட்டமின் டி மெயின்டைனிங் த வைட்டமின் டி இந்த பாடி. வைட்டமின் டி, பாஸ்பரஸ், கால்சியம் இது மூணும் பேராதைராய்டனுடைய ஃபங்க்ஷன். அந்த 4 லோப் இருக்கு இல்லையா, அந்த 4 லோப்ல இருந்து அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி அதை சப்ளை பண்ணும் இந்த ரிக்வயர்டு இதுக்காக. அடுத்தது ஆர்கினை. ரைட்டு, நம்ம கிட்ட வந்துட்டோம். ஐ திங்க் நல்ல முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். இப்போ இதை நான் இங்கே போட்டுட்டேன். நார்மல் லெவல் T3 தைராய்டு 80 to 220 அந்த ரேஞ்ச் இருக்கணும். T3 T4 தான் தைராய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ரெண்டும் நார்மல் லெவலில் இருக்கணும். தைராய்டு 80 to 120 இருக்கணும். அப்புறம் T4 5 to 12 நானோகிராம் பர் டெசிலிட்டர். T4 இந்த ரேஞ்சில் இருக்கணும். இது குறைவாகவும் அதிகமாகச்சுனாக்கா நம்ம ஒபிசிட்டி ஆர் லீன் டவுன் ஆகும். இப்போ இப்போ இதுதான் இந்த தைராய்டுடைய டீட்டெயில இந்த வேல்யூ இங்க போட்டிருக்கேன். இப்போ ஆர்கினை வரும். ஆர்கினை தான் 6வது அறிவு கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது அறிவு கண்ணுன்னு சொல்லுவாங்க. 6வது அறிவு 3வது கண் ஆக்கினை. நக்கீரன் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற பவர்ஃபுல்லா இருக்கிற பாயிண்ட் தான் இது ஆக்கினை. ஆக்கினையில நேரா நம்ம நெத்திக்கு நேரா இருக்குது பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. இங்க பிட்யூட்டரி பீனியல் இது ரெண்டு இருக்கு. ஹைப்போதாலமஸ் தாலமஸ் ஒன்று, ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஸ்லைட பண்ணும்போது இந்த நான் சரி பண்றேன். இப்ப பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, இப்போ ஹைப்போதாலமஸ் தாலமஸ் மேல இருக்கும். இங்க தாலமஸ் மேல இருக்கும். ஹைப்போதாலமஸ் இருக்கும். இங்க பிட்யூட்டரி இருக்கும், பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் அதிகமாச்சுனாக்கா, அதிகமா சுரந்ததுன்னா ஆளு உயரமா இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப உயரமா இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. நார்மலா இருந்தா நார்மல் ஹைட்ல இருப்பாங்க. ரொம்ப குறைவா சுரந்ததுன்னா ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. இதான் இதனுடைய வளர்ச்சி உயரத்துக்கு எக்ஸாம்பிள். ரைட்டு. இப்போ இங்க இருக்கு பாருங்க, ஹைப்போதாலமஸ் இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க இருக்கு, தைராய்டு கிளாண்ட் இங்க இருக்கு. சப்போஸ் நீங்க இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஹைப்போதாலமஸ்ல இருந்து தான் அந்த ஹார்மோனை கொண்டு இங்க ஸ்டோரேஜ் பிட்யூட்டரி கிளாண்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். இப்போ சப்போஸ் இந்த தைராய்டு கிளாண்டில் இருந்து குறைவா இருக்கு அப்படின்னாக்கா, இட் வில் ஆஸ்க் இந்த சிக்னல் போயிட்டு இந்த பிட்யூட்டரி கிளாண்டு சொன்ன உடனே இந்த இந்த இங்க தைராய்டு கிளாண்ட குறைவா இருக்கு, தைராக்சின் குறைவா இருக்குன்னா
இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்டோரேஜ் இது ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்கும். இங்க இருந்து சப்ளை பண்ணி இங்க இதுக்கு சப்ளை ஆகும். சப்போஸ் அதிகமாயிடுச்சுன்னா இட் வில் ஸ்டாப் இங்க சொல்லிடும். T3 T4 இங்கேயும் ஸ்டாப் பண்ணிடும், இங்கேயும் ஸ்டாப் பண்ணிடும். மெயின் ப்ரொடக்ஷன் இங்கே தான். ஸ்டோரேஜ் ஹைப்போதாலமஸில் தான் ப்ரொடக்ஷன். ஸ்டோரேஜ் வந்து பிட்யூட்ரி. இம்மிடியட்டா இங்கிருந்து எல்லா கிளாண்டுக்கும் போகும். இந்த தைராய்டுக்கு இங்கே வரும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். இந்த பிட்யூட்டிலேருந்து தான் இந்த முதுகுத்தண்டின் வழியாக வந்து இந்த கிளாண்டுக்கு இங்கே வரும். ஸோ ஐ திங்க் இது எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இப்போ ஆகினை பிட்யூட்டரி கிளாண்டில் இன்னொரு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மஸ்கிள் நம்ம தசை கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் இது வந்து மெயினாக பிட்யூட்டரி கிளாண்டு ஆக்சிடோசின்னு ஒரு இது இருக்கு, ஹார்மோன் இருக்கு. இது மெயின்லி தாய்மார்கள் குழந்தை பெறும்போது இந்த ரெண்டு ப்ராஸ்டோகிளாண்டின் அண்ட் ஆக்சிடோசின் இது ரெண்டு குழந்தை சுரக்கும் போது ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷனே போடுவாங்க. குழந்தை இந்த வர்ஜீனியா வந்து ஓப்பன் அவுட், குழந்தை வந்து வெளியே வர்றதுக்காக, வர்ஜீனியா ஓப்பன் அவுட் ஆகிறதுக்காக இந்த ஆக்சிடோசின் ஒரு இன்ஜெக்ஷனே போடுவாங்க. இப்ப ரெண்டு சுரப்பிகள்ல இது வரும், ஆக்சிடோசின் அண்ட் ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இங்க ஆக்சிடோசின் இன்டியூசஸ் கான்ட்ராக்ஷன். இப்போ இந்த இது டெலிவரி ஆகிற பகுதி வந்து ஓவரி வந்து வர்ஜீனியா பகுதி வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆனவுடனே இந்த ப்ராஸ்டோகிளாண்டின் இது வந்து இந்த சுரப்பி வந்தவுடனே ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ இது ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆகி இந்த குழந்தை வந்து வெளியே வர்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய இது வந்து இதுவும் பிட்யூட்டரி கிளாண்டுடைய வேலை தான். இந்த குழந்தை நல்ல டெலிவரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ரெண்டு கிளாண்டுகளை இங்கே தான் இது பண்ணோம். அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்டு நீ சொன்ன மாதிரி இந்த குடல் பகுதி, அப்புறம் இன்சுலின் சென்சிட்டிவ் லிவர் பகுதி, ரீப்ரொடக்ஷன், ஸோ கான்டிலிவர், இம்யூன் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் ஸோ இது இங்கே தான். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம், ஒரு சின்ன யாரோ வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதான் வந்துடுறேன், 2 minutes. ஒரு half an hour கழிச்சு வாங்க, தூங்கல பேசி. ரைட், நான் அப்புறம் வரேன், ஈவினிங் நான் எடுத்துக்கிறேன். ரைட் ரைட் ரைட். சாரி, வீட்டில் வேற ஒருத்தர் வந்துட்டாங்க, அதான் உங்களுக்கு சொல்லி அனுப்பணுங்க. ரைட்டுங்களா? இதை கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்ல கிளியரா புரியும். இங்க ஜெயக்குமாரி எல்லாம் ரைஸ் ஆன் பண்ணியிருக்காங்க, பட் நான் பார்க்க முடியாது. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்னாக்கா என்னுடைய கண்டினியூட்டி போயிடும். அதனால கடைசியில 1 by 1 ஐ திங்க் இவங்க இந்த கோஆர்டினேட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இது என்ன அவங்க எதுக்காக ஹேண்டை ரைஸ் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு அதை அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. நான் இதை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டினியூட்டி போயிடும், என்னால் இதை இந்த ஃப்ளோ இருக்காது, இன்டரப்ஷன் ஆகிடும். ரைட்டுங்களா? ஓகே. இது புரியுதுங்களாமா? எல்லாரும் புரியுதுன்னா இது ரெண்டு சுரப்பிகள் ஆக்சிடோசின் அண்ட் ப்ராஸ்டோகிளாண்டிஸ் அப்படின்னு ரெண்டு சுரப்பிகள் நம்ம வர்ஜீனியா ஓப்பன் க்ளோஸ் அப்போதான் குழந்தை ஃப்ளோ ஸ்மூத்தாக வெளியே வர்றதுக்காக இந்த ரெண்டு இது வந்து ஆகின பிட்யூட்டரி கிளாண்டினுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இது ரெண்டும் நடக்கும். ரைட். இதான் இந்த ஆக்சிடோசின் இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ஹைப்போதாலமஸ்னு ஒன்று இருக்கும், தாலமஸ்னு மேலே இருக்கும்.
ஸோ இதே மாதிரி இங்க ரெண்டு இந்த படம் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு தெரியல. இப்போ நம்ம தாய்மார்கள் குழந்தைக்கு இந்த குழந்தை படம் தான், குழந்தை பால் கொடுக்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது இதுல வந்து டெலிவரி ஆன குழந்தை பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ப்ரோலாக்டின், அதனால தான் இந்த பால் பவுடருக்கே இப்போ லாக்டின்னு ஒரு பவுடர் சொல்லுவாங்க. லாக்டின் இந்த பேரை வச்சு தான் ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்புறம் ஆக்சிடோசின் மில்க் எஜெக்ஷன் ஆகும். நம்ம மார்பகத்திலேருந்து மில்க் குழந்தைக்கு போகிறதுக்கு ஆக்சிடோசின். குழந்தை வாயில் வச்ச உடனே இது ரெண்டும் டெவலப் ஆகி இந்த ரெண்டு ஹார்மோன் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் இந்த ரெண்டு படம் போட்டிருக்கேன். அடுத்த ப்ரோக்ராமில் நான் நல்லா தள்ளி போடணும். இது க்ளோஸ் ஆகிடுது போல இருக்கு. பார்க்கலாம். இந்த ரெண்டு ஹார்மோனும் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இப்போ ஆக்கினை ஆக்கினை இது வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆகினையில் தான் இங்கே தான் பிட்யூட்டரி ஐம்புலன்களும் இருந்தே பழகிய மனம் இங்கே தொடு உணர்ச்சி ஆகினைன்னு தொட்டு பார்க்குறோம். ஸோ இந்த தொடு உணர்வு ஏற்பட வசதியாக இருக்கிறது. இந்த ஆல்ஃபா இது வந்து ஆல்ஃபா அலைக்கு 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்டில் இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் ஆகியனையில் வச்சோம்னா இந்த 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்டில் இருக்கும். தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகிய அறிவு மயக்கத்திலிருந்து விடுதலை பெறும். ஐ திங்க் ரெண்டு இருக்கு. இப்போ இதில் பண்ணிட்டீங்கன்னா ஹைப்போதாலமஸ் அண்ட் தாலமஸ் ரெண்டு இருக்கு. ஹைப்போதாலமஸ் இஸ் a part of the brain that produces hormone. Pituitary gland is a release of hormone produced by the hypothalamus. ஸோ இதான் இதனுடைய ஹைப்போதாலமஸில் தான் அந்த கிளாண்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு பிட்யூட்டரி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அதுதான் இதனுடைய விளக்கம். இங்கிருந்து வர ஹார்மோனுகள்ல தான் தைராய்டுக்கு வருது. தைராய்டுலேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. அட்ரினலுக்கு கமாண்ட் அங்கே இருக்கிற சென்சுவல் ஃபீலிங்லாம் கமாண்ட் வந்து இங்கிருந்த வேரியஸ் நர்வஸ் சிஸ்டம் வழியாக சிக்னல்லாம் இங்கிறதுக்கு தான் இந்த தைராய்டு. இங்கிருந்து தான் இதை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றது, பிட்யூட்டரி கிளாண்டு. தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, குழந்தை தாய்மை பால் கொடுக்கும் மார்பகங்களுக்கும் கமாண்டு ப்ரோலாக்டின். ஸோ அதே மாதிரி குரோத் ஹார்மோன் எலும்பு, அதுக்கு மாதிரி டெஸ்டிஸுக்கும் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸுக்கு கருமுட்டைகள் உற்பத்தியாக. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா ஆக்சிடோசின், இது ஆக்சிடோசின். ஸோ இந்த மாதிரி கிட்னிஸு, ஓவரிஸ், இது எல்லாத்துக்குமே இங்கேருந்து பிட்யூட்டரி கிளாண்டில் இருந்து தான் கமாண்ட் வந்து அங்கேருந்து இந்த சுரப்பிகளுக்கு எல்லா ஹார்மோனுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ரைட்டு, ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். ஸோ துரியம், துரியாதீதம், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். துரியம் தலை உச்சி பகுதி, தலை இறைநிலை உட்காரும் பகுதி, இதான் துரியம் பகுதி. இதான் டாப் மோஸ்ட் டாப் பாயிண்ட்டு. இதான் பீனியல் கிளாண்டு இங்கே தான் இருக்கு. ஐ திங்க் 10 minutes முடிச்சிடலாம். பீனியல் கிளாண்டு தான் இங்கே தான் இருக்கு. ஸோ நம்ம துரியம் பண்ணும்போது நம்ம காந்த சக்தி இந்த உடம்பினுடைய நுழைவாயிலே இங்கே தான், நுழைவாயில் இங்கே தான் நம்ம உடம்புக்கு தேவையான வான்காந்த சக்தி பீனியல் கிளாண்டு வழியாக தான் வருது. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னீங்கன்னா தாலமஸ் இங்கே இருக்கு, தாலமஸ் கிளாண்ட். ஹைப்போதாலமஸ் கீழே இருக்கு, தாலமஸ், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்டு. இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெயினில். தாலமஸ் கிளாண்ட் இங்கே இருக்கும், அதுக்கு அடுத்தது ஹைப்போதாலமஸ், அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட், அப்புறம் பிரெயின் ஸ்டெம் வழியாக இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து பிரெயின் ஸ்டெம்முக்கு அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நம்ம எலும்பு பகுதிக்கு இங்கே வரும். இந்த பிரெயின் அசம்பிளி இதுதான்.
ஸோ இதுல முக்கியமானது இன்னொரு துரியம் முடிச்சிடலாம், இன்னொரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. இந்த சூரிய வெளிச்சம் வந்து கண்ணுக்கு பட்டு கண்ணுல இருந்து நம்ம ஹைப்போதாலமஸுக்கு போயிட்டு பீனியல் கிளாண்டுக்கு சிக்னலா போதும். ஸோ இந்த சிக்னல் இப்படி வந்துட்டு இங்க இருந்து இப்படி சிக்னல் எப்படி போகுது, இதுதான் இந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்து இந்த மெலட்டோனின் ஒரு சுரப்பி இருக்கு. அந்த மெலட்டோனின் சுரப்பினுடைய வேலை என்னன்னா, மெலட்டோனின் சுரப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்லாம் புத்துணர்ச்சி அடைய யூஸ் ஆகுது. நம்ம சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு பட்டு கண்ணுல இருந்து பீனியல் கிளாண்டுக்கு போதும். பீனியல் கிளாண்டுக்கு தான் மெயின் கிளாண்டு. அங்கதான் மெலட்டோனின் சுரப்பி, அங்க மெலட்டோனின் சுரப்பி சுரக்குது. அந்த மெலட்டோனின் சுரப்பி இப்போ மத்தியானம் 2 மணிக்குன்னா ரொம்ப குறைவா இருக்கும். 8 PM கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நைட்டு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு 4 வரலாம். 2 ல இருந்து ஒரு 4 வரலாம். நல்ல பீக் குவான்டிட்டியா இருக்கும். அதனாலதான் நல்லா அந்த நேரத்துல நல்லா தூங்கணும், ஃபுல்லா தூங்கணும். தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா அது வந்து நம்ம உடம்பினுடைய செல்கள் எல்லாம் நல்ல புத்துணர்ச்சி பெற்று காலையில் எழுந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ பகல்ல சப்போஸ் நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க நம்ம இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு டார்க் ரூம்ல தூங்கினாதான் கண்ணுக்கு வெளிச்சமே வரக்கூடாது. கண்ணுக்கு வெளிச்சம் வந்ததுன்னா அது வந்து டே டைம் நினச்சி மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்காது. அதனால உடம்பு வீக் ஆகும், புத்துணர்ச்சி கிடைக்காது. ஸோ அதுதான் மெலட்டோனின் ஹார்மோனுடைய வேலை. டார்க் சிக்னல்ல தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஐ திங்க் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பீனியல் கிளாண்டர் தான் சுரக்குது மெலட்டோனின் ஹார்மோன். பீனியல் இது உயிரின் இருக்கை என்று குறிப்பிடலாம். உடலின் உட்புறத்தில் ஒரு விஞ்ஞானிகள் இதை குறிப்பிடுவதுண்டு. இது குறுக்கு வெட்டம் நேரடியாக கண்கள் மூலமாக வெளியே ஒளி உடலுக்குள் தொடர்பு இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்துணர வல்லது. வெளிச்சம் இருளில் தான் மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். குளிர்காலங்களில் நீண்ட நேரங்களில் மெலட்டோனின் உற்பத்தி அதிகமாகவும் வெயில் காலங்களில் குறைவாகவும் ஏற்படும். குளிர்காலங்களில் நீண்ட நேரங்களில் மெலட்டோனின் உற்பத்தி அதிகமாகவும் மழைக்காலங்களில் இதன் உற்பத்தி குறைவாக இருக்கு. இதை பார்க்கும்போது மறைச்சிட்டு மனிதனின் மனநிலை அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதனால்தான் பிரிஸ்கா இருப்பாங்க சம்மர்ல, கொஞ்சம் வின்டர்ல டல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மெலட்டோனின் சுரப்பினுடைய எஃபெக்டா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் துரியம். இது பிரம்ம மந்திரம் என்றால் இறைநிலை வாயில் என்று பொருள். துரியம் தான் இறைநிலை வாயில். உயிராகவே நின்று அடக்கத்தில் பிரம்மமாகவே அமைதி பெறுவதற்கும் இது நடைபெறுவிடும். நடுமனதில் விழிப்போடு இருக்கவும், எண்ணப்பதிவுகள் பழக்கத்திலும் சூழ்நிலையிலும் பெற்று பழிச்சல்கள் புரியாதி காக்கவும், ஏற்ற தெளிவும் மனதிற்கு உண்டாகும். அறிவு உயர்நிலையை உணர்ந்து பேரறிவாக மிளறுகிறது. இங்க பேரியக்க மண்டல ரகசியங்களை சிந்தனைக்கு எட்டுகின்றன. அறிவுக்கு நுணுக்கமும் அதிக தெளிவும் உண்டாகின. சிந்தனையாளர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் இந்த நிலையில்தான் இருக்கின்றன. இங்கு நாம் தவம் இயற்ற பிரார்த்த வினையிலிருந்து விடுதலை பெற்று மனம் அமைதி பெறுகின்றன. மூளையின் பெரும்பகுதி இயங்குவதால் புத்துணர்ச்சி பெறுகிறோம். விழிப்பு நிலையோடு இருக்கலாம். நமது உரிய எண்ணம் பல பேர் உள்ளத்தில் பிரதிபலிக்கிறது. நாம் கொடுக்கும் சங்கல்பம் வாழ்த்துக்கள் நன்றாக செயல்படும். எண்ணம் ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்கவும் இந்நிலை தவம். மனம் ஆல்பா அலை 8 to 13 லெவல்ல, இந்த துரியத்தில் இருக்கும்போது 8 to 13 லெவல்ல இருக்கும். ஸோ அடுத்தது பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. பேரியக்க மண்டலத்துல இதுதான். பேரியக்க மண்டலம் இருந்து கேலக்சி, சந்திரன், சூரியன், இந்த மாதிரி இருக்கிற இதுதான் பேரியக்க மண்டலம். இது நம்ம துரியாத தவத்திலையும் பண்றோம். இதை வந்து புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இது வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியில் இருக்குதுன்னா மனம் விரிவடையும். மெக்னானிமிட்டி,
உயர்ந்த நிலையும் வரும். இதை சக்தி களம் சொல்லுவாங்க, பிரபஞ்ச களம். இது 1 முதல் 7 மையம் உடல்நிலையில் இருக்கின்றன. இது இந்த மையத்துல தவம் செய்யும் போது வினாடிக்கு 4 to 7 விரைவு அலைச்சலையில் இருக்கும். இதுலதான் இந்த கேலக்சிகளும், மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நம்ம இருக்கிறது சூரிய குடும்பத்துல மில்கி வே கேலக்சி. தெர் ஆர் 20,000 crore மில்கி வே கேலக்சி இருக்கு. அதுல ஒரு மில்கி கேலக்சி. இந்த மாதிரி பெரிய பிரபஞ்சம், பிரபஞ்ச தவம் தான் சக்தி களம், பிரபஞ்ச களம் சொல்றது. சுத்தவெளி, சுத்தவெளியிலிருந்து கும்மிருட்டு பாய்மாறு புகழ் நிரம்பி இருக்குன்னா பேராற்றல், பேரறிவு, அலைச்சூழல் 1 to 3. இதை டார்க் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க, காடு பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, இன்னும் பிரபஞ்சம், நிறைய பிரபஞ்சங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. சம்மரி, அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்ப அதனுடைய முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். 9ஆம் மையம் தவம் செய்யும் போது ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படும். 9 மையங்களும் திணிவு பெறும், குறைகள் நீங்கும். உடம்பில் உள்ள உறுப்புகள் இயக்கம் நன்றாக தெரியும். பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட், நம்ம என்னுடைய உடம்புல எந்த பாட்டு எப்படி இயங்குது, எதிலாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஃபீலிங்லாம் இந்த 9 மையம் தவம் கரெக்டா அதனுடைய ஒவ்வொரு மையத்திலையும் மனம் செலுத்தி செய்யும் போது அதனுடைய உறுப்புகளுடைய தன்மைகள் நன்றாக தெரியும். ஜீவகாந்தம் குறையும் போது பிட்யூட்டரி கிராண்ட் வில் நாட் ஹெல்ப். அதனால நம்ம 9 மையம் தவம் செஞ்சே ஆகணும். நம்ம மகரிஷி சொல்லும் போதெல்லாம் என்ன சொன்னாருன்னா, நான் கோடிட்டு தான் காமிச்சிருக்கேன், நீங்க அருளிதியர் அண்ட் ப்ரொஃபசர் என் மேல உக்காந்துக்கிட்டு நீங்க இந்த தத்துவங்களை விஞ்ஞான முறைப்படி, விஞ்ஞானம் கலந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய இன்னும் மென்மேலும் உங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி மேம்படுத்த வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய எனக்கு காணிக்கை, குரு காணிக்கை என்று நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதனால்தான் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல நம்ம புக்கில் எல்லாம் இருந்தாலுமே அதை விளக்கமாக நம்ம அன்பர்களுக்கு புரியும்படியாக செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு தான் நான் இந்த காணொளியை தொகுத்தளித்திருக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதல் அன்பராக ஷர்மிளாமா அரக்கோணத்திலிருந்து நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்குது? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் பாதியில தான் நான் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப விளக்கமா, ரொம்ப அழகா நீங்க தவத்திலேயே நம்ம 9 மைய தவத்திலேயே எப்படி நம்மளோட உடல் உறுப்புகளால நம்ம எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருந்தீங்கய்யா. கண்டிப்பா இதை இன்னும் நல்லா முயற்சி பண்ணணும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா ஏன்னா நான் தவம் பண்ணுவேன். பட் அது 9 மைய தவத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு, இது இவ்வளவு ஆழ்ந்து பண்ணும்போது நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது அப்படின்றது இன்னும் நான் நல்லா ஆழ்ந்து பண்ணணும்னு நான் முயற்சி எடுக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு 2 பிரச்சனைகள் ரொம்ப காலமா என்கிட்ட நீடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. என்ன அப்படின்னா, எனக்கு வலது காதுல ஒரு மாதிரி இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்குதுங்க ஐயா. அது நிக்காம இருக்கு. திடீர்னு சம்டைம்ஸ் ஒண்ணுமே இல்லாம நிசப்தமா இருக்கு. ஒரு சின்ன ஃபேன் ஓடுற சத்தம் கேட்டா, இல்ல நான் பேசுற சத்தமே வெளியில கேட்கும் போது அது மறுபடியும் அந்த இரைச்சல் சத்தம் அதிகமாகிறதுனால எனக்கு ஒரு பக்கமா அப்படியே பயங்கரமா தலை வலிக்குதுங்க. அப்படியே இந்த புருவத்துக்கு மேல இருந்து அப்படியே அது ரொம்ப அதிகமாகும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தலை வலிக்குது.
தவமே பண்ணலாம்னு நான் மன்றத்துல போய் உட்கார்ந்தா கூட எனக்கு அந்த ஃபேன் ஓடுற சத்தம் வர அந்த ஒரு சின்ன அந்த ஃபேன் சவுண்ட் வர்றது கூட எனக்கு அந்த அந்த இடம் அப்படியே சவுண்ட் அதிகமாயிட்டே போது. என்னால தவம் கூட பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இதுக்கு நான் அமைதியா இருக்கேன், எந்த பேச்சும் இல்லாம எந்த சத்தமும் இல்லாம நான் அமைதியா இருக்கும்போது எனக்கு எதுவும் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. கொஞ்சம் நான் ஆல்ரெடி டீச்சிங் லைன்ல இருக்கேங்கய்யா. என்னால பேசாம இருக்க முடியாது, வேலை செய்யணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6-7 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குதுங்கய்யா. நான் நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்துட்டேன், டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நர்வ் வந்து மூளைக்கு போற நர்வ் வந்து வீக்கா இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த பிரச்சனை வந்து இப்படி போயிட்டே இருக்கிறதுனால இதுல நம்ம தவிர்த்து மூலியமா இது ஏதாவது நம்மளால கம்மி பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரைட்டுமா. நல்ல உங்க பிரச்சனை என்னன்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு வந்து நம்ம உடற்பயிற்சியில ஒரு போர்ஷன் இருக்கு. காதை வந்து 2 கட்டை விரல்ல சரிங்க. காதுல வச்சுட்டு வலதுபுறம் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், இந்த காதை ரெண்டுத்தையும் நம்ம 2 கட்டை விரல்ல 2 காதையும் வச்சுட்டு கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நம்ம மகரிஷனுடைய சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்றேங்க ஐயா, அதெல்லாம் நான் டெய்லி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க ஐயா. காயகல்பம் பண்ணும்போது கூட அந்த ஓஜஸ் நான் இப்படி நல்லா இழுத்து ஓஜஸ் சவுண்டு போடும்போது அந்த சவுண்டு என் தலைக்கு உச்சி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சவுண்டு போடும்போது இன்னும் எனக்கு காதுல வந்து சத்தம் ரொம்ப அதிகமா வந்துருதுங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நான் ஓஜஸ் போடும்போதே கொஞ்சம் மெதுவா தான் போடுறேன். நான் எங்க அது இன்னும் ரொம்ப அதிகமாயிடுமோ. சரி. இப்ப இப்ப நம்ம மகரிஷி வந்து சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு உறுப்புக்கும் தகுந்த எக்ஸசைஸ் சொல்லி போட்டிருக்காரு. நீங்க இத வந்து இந்த காது எக்ஸசைஸ வந்து நம்ம நெத்தியில வச்சு பண்றது, காதுல வச்சு பண்றது, அப்புறம் காது இதழ்களை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 காலையில ஒரு தடவை, மாலை ஒரு தடவை, 2 தடவை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. இது வந்து நரம்பு சம்பந்தமான விஷயன்றதுனால உங்க எக்ஸசைஸும் இஎன்டி டாக்டரோட 2 கம்பைண்டா சேர்ந்தா இதை வந்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல காதுல ஒரு ஹோல் இருந்தது, அந்த செவி பறையில ஒரு ஹோல் இருந்தது. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இப்ப அந்த ஹோல் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க காதுல வச்சு கட்டை விரல வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் போது அந்த காதை சுத்தி இருக்கிற நரம்புகள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணும். இப்ப நரம்புகள்லாம் ஐடியலா சும்மா அது வேலை செய்யாம அப்படியே இருந்ததுன்னா அது கெட்டு போயிடும். அதனால அந்த பகுதி டேமேஜ் ஆகும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு எக்ஸசைஸா மகரிஷி எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அவரே டெஸ்ட் பண்ணி அதை சொல்லியிருக்காரு. அதனால நீங்க முழு நம்பிக்கையோட இந்த எக்ஸசைஸும் பண்ணி, சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் வந்து டோட்டலா எல்லாத்தையுமே மகராசனம் எல்லாமே, கை எக்ஸசைஸ், கால் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் 1 hour ஆகும். நீங்க காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை கம்பல்சரியா நீங்க அலோகேட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிடுமா. நம்பிக்கையோட இருங்க. பிளஸ் இஎன்டி டாக்டரையும் போய் பாருங்க. 2 சேர்ந்து நீங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லா ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நல்ல நம்பிக்கையோட செய்யுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, நான் இது தொடர்ந்து கண்டிப்பா நான் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி எல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேங்க ஐயா. கொஞ்சம் மிஸ் ஆகும், கொஞ்சம் ஒரு சில காரணத்தினால ஒரு சில நாட்கள் எனக்கு பண்ண முடியாம போகும். பட் நான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கூட முடியாதுன்னு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நம்மளோட உடற்பயிற்சி, காயகல்பம், தவம்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் முன்ன இருந்ததை விட எனக்கு காய்ஸ் ஏன்னு எனக்கே தெரியல, திடீர்னு ரொம்ப ரைஸ் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சத்தமா பேசாதீங்க, கோவப்படாதீங்க, நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும், அப்பதான் இது நல்லா குறையும்ன்றாங்க. பட் என்னோட வேலையின் காரணமா என் பிள்ளைங்க இடத்துல எல்லாம் கொஞ்சம் சத்தமா பேசினாலே கொஞ்சம் அது அதிகமா ஆயிடுதுங்க ஐயா. பட் இன்னும் நான் முயற்சி செஞ்சு இதை இன்னும் நல்லா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றிங்க அம்மா.
நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. 9 மாதம் மைய தவம் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்குதான் உடல் உறுப்புகள்லாம் சுத்தமாகுது. தினம் காலையில வெடிகாலம் பண்றேங்க ஐயா. எனக்கு ஏன் இப்ப இந்த 53 வயசு ஆகுதுங்க ஐயா, இப்போ முகப்பருவம் நிறைய வருது. இவ்வளவு வருஷமே இல்லை, இப்ப எதனால அந்த மாதிரி அதிகமா வருதுன்னே தெரியல. இல்ல ஒன்றும் இல்லைம்மா. முகப்பருவே வந்து கொழுப்பு, உடம்புல கொழுப்பு ஃபேட் கண்டென்ட் அதிகமாச்சுனாக்கா அப்ப அது வந்து வெளிப்படும். அது வெளியே வந்து பஸ்டா அது வெளிப்படுறதுக்கு தான் முகப்பருன்னு சொல்றது. நீங்க அதனால ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணன்னா, அந்த காலத்துல இந்த மஞ்சள் போட்டுலாம் குளிப்பாங்க, அந்த மாதிரி ஆயுர்வேதிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. பிளஸ் நம்ம சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாத்துல முகத்துல வந்து கையை வச்சுட்டு கீழே ஒரு தடவை மூக்கை தொட்ட மாதிரி கீழே இழுத்து விடுறது, அப்புறம் முகத்தை வந்து மசாஜ் பண்றது, இதெல்லாம் பண்ணுங்க. அந்த தசைகள்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதெல்லாம் எக்ஸசைஸ் அந்த பகுதிக்கெல்லாம் சரியான பயிற்சி இல்லைன்னாக்கா அதெல்லாம் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நார்மலா முகப்பரு வர்றதுக்கு காரணமே சின்ன வயசுல கொழுப்பு எனர்ஜி எல்லாம் வெளிப்படும், அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு இதை பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசனும், ஆயுர்வேதிக்குன்னா அதுக்கு போய் கிரீமு அதெல்லாம் போடாதீங்க. சிம்பிளா இந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னாவே இதெல்லாம் சரியா போயிடும். அதனால இது ரொம்ப பிரச்சனையே கிடையாது. பிளஸ் நம்ம மகரிஷியுடைய எக்ஸசைஸும் நம்ம முகத்தை மசாஜ் பண்ணி விடுறது அவர் சொல்ற மாதிரி அதை பண்ணீங்கன்னா ஆயிடும்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னீங்க நைட்ல லைட் போடக்கூடாதுன்ட்டு, 0 வாட்ஸ் கூட போடக்கூடாதுங்களா? ஆமா ஆமா ஆமா, நீங்க 0 வாட்ஸ் கூட போடக்கூடாது. சின்ன எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அந்த வெளிச்சம் இருந்ததுன்னாக்கா இந்த பீனியல் கிளாண்ட் என்ன இந்த மெலட்டோனின் வந்து சுரக்காது. அதனால்தான் அந்த கிராஃப் ஒன்று போட்டோம் தெரியுங்களா, 2 மணிக்கு குறைவா சுரக்கும், நைட்டு 8 மணிக்கு கொஞ்சம் அதிகமா சுரக்கும். அந்த இருட்டு இருட்டு இருந்துட்டுதுன்னா அது குறைவா சுரக்கும். ஃபுல் 100% டார்க்கா இருந்ததுன்னா நிறைய சுரக்கும். அதனால 0 வாட்ஸ் லைட்டை கூட இருக்கக்கூடாது. மேல நீங்க படுக்கும் போது வேண்டாம் ஒரு ஐ மாஸ்க் வந்து கண்ணை நல்லா சுத்தமா மூடிடணும். இருட்டுன்ற ஃபீலிங்கே கிரியேட் பண்ணணும். 0 வாட்ஸ் கூட உங்க ரூம்ல இருக்கக்கூடாது. ஹை மாஸ்க் போட்டுங்க. ஐ மாஸ்க் போட்டீங்கன்னா கண்ணுக்கு வெளிச்சம் சுத்தமா தெரியக்கூடாது. அது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மெலட்டோனின் சுரப்பி அதிகமாச்சுன்னா தான், மெலட்டோனின் சுரப்பி தான் நம்ம பாடி செல்களை ரெஜெனவேட் புத்துணர்ச்சி பெற செய்யறது. இது வந்து அந்த மெலட்டோனின் சுரப்பி தான். அந்த எல்லா செல்களுக்கும் அந்த சுரப்பி போயிட்டு அதை வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். டயர்ட்னஸ் இல்லாம காலையில நீங்க ஃபுல் எனர்ஜியோட எழுந்திருப்பீங்க. எல்லா இறந்த செல்கள்லாம் வெளியே அனுப்புறது, புதிய செல்கள் ஜெனரேட் பண்றது, இது எல்லாமே மெலட்டோனினுடைய ஃபங்க்ஷன் தான். அதனால ஃபுல்லா கண்ணை மூடிடணும், சுத்தமா மூடிடணும். ஆமாங்க, நல்லதுங்க ஐயா. ஒரு ஐயா சொன்னாரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா. அதனால எழுந்துக்கிறது எக்ஸசைஸ் பண்ணிடுறேன். 4 மணிக்கு மேல எழுந்துக்கலாம். நீங்க 4 மணிக்கு மேல எழுந்துக்கலாம். நீங்க 2 to 4 வரல நல்ல டார்க்ல இருக்கணும். 4 மணிக்கு பண்ணலாம் இல்லையா? 4 மணிக்கு மேல நீங்க பண்ணலாம். சரிங்கய்யா. நீங்க நைட் 8 மணி ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துடணும். 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா போதும். 4 மணிக்கு டெய்லி எழுந்துக்கிறோம். ஆனா 4 மணிக்கே எக்ஸசைஸ் பண்ண 5 மணி 5:30 ஆயிடுதுங்களே. 1.5 மணி நேரம் ஆகும். நீங்க 1 மணி நேரம் எக்ஸசைஸ்மா, 1 மணி நேரம் எக்ஸசைஸ் கம்பல்சரியா பண்ணி ஆகணும். குறைஞ்சது 1 மணி நேரம் ஆயிடுதுங்க இல்லையா? அதுக்கு மேல நம்ம ரிலாக்ஸேஷன்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சுங்க. எக்ஸசைஸ் ஃபுல்லா 1 hour.
1.5 மணி நேரம் டோட்டலா ம். டிவோட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா, உங்களுக்கு அம்மாவை கூப்பிடலாமாங்க ஐயா? வாழ்க வளம். அம்மா ஜெயக்குமாரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் 9 மைய தவத்துக்கு. இவ்வளவு பெரிய விளக்கம் இன்னைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இருக்கு. நல்ல ஒரு நீங்க புக்கு மகரிஷி சொன்ன மாதிரி நான் என்ன கருத்துக்கள் என்ன சிந்தனை கொடுத்தாலும் அதை உங்க அறிவு கேட்ட மாதிரி நீங்க வந்து சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப உண்மைங்கய்யா. அதை நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய கருத்துக்கள் கேட்கும்போது நமக்கு புரிய முடிஞ்சது. டெய்லி பண்றோம், பண்ணினாலும் இவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனை மூலம் இன்னைக்கு உணர முடிஞ்சதுங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்கய்யா. அந்த ஐப்போதாலமஸ் சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது உடல் உயரம் வந்து அதிகமாகும்னு சொன்னீங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்களையா? இப்ப எங்க பேர பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா 7th படிக்கிறாங்க, 10th இல்ல +1 தான் படிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஹைட் நல்ல ஹைட் வளர்ந்துட்டாங்க. அது என்ன பண்றதுன்னே புரியும். அது கவலை. நீங்க அந்த வயசு ஒரு 16 18 வயசெல்லாம் அப்படிதான் வளருவாங்க. நீங்க என்னன்னா சின்ன குட்டி குட்டி பசங்களா இருந்து பார்த்துட்டு இப்ப நீங்க நல்லா வளர்றாங்கன்னாக்கா நீங்க 20 வயசுக்கு மேல வளர்ச்சியே இருக்காது. சரிங்க சரிங்க. அதனால அந்த வயசுலதான் வளருவாங்க, அவ்வளவுதான் வளர்ச்சியே, அவ்வளவுதான். நீங்க அப்புறம் குண்டாதான் ஆவாங்களே தவிர, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படலாம் வேண்டாம். அந்த வயசு வளர்ற வயசு. நீங்க சின்ன பசங்கனாக்கா எல்லாருமே நான் பார்த்திருக்கேன், சின்ன பசங்களா இருப்பான். ஒரு 13 மேல 13 to 18 பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வளர்ந்துவாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது. சரிங்க. அதனால நீங்க அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ரொம்ப அந்த ஏஜ்ல வந்து அது அப்படிதான் இருக்கும். நீங்க சப்போஸ் ஒரு 35 வயசு 40 வயசுல ஒரு 30க்கு மேல வந்து ரொம்ப லீன் ஆகுறாங்க, அது ஃபேட் ஆகுறாங்கன்னாக்கா அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. T3 T4 டெஸ்ட் பண்ணி அந்த ரேஞ்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. சரிங்க. ரைட்டுங்களா? தைராய்டு டெஸ்ட் அது அந்த சின்ன வயசுலாம் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. அதெல்லாம் ஒரு 30 வயசு இந்த 35 40 வயசு ஆகும்போது தான் உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் எல்லாம் நீங்க அப்பதான் செக் பண்ணுமே தவிர, சின்ன வயசுலாம் அது அப்படிதான் அந்த நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும். சரிங்க. அதுக்கு கூட இப்ப 7th படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பாதி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்காங்க. அவங்க ஜெனட்டிக், அவங்க மூதாதையர்கள் வளைச்சு, அவங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களோ, அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் பூ வகைகள் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. அதனால ஒரே மாதிரி எல்லாரும் வளருவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்க. சிறப்பான பதில்யா. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நான் வந்து 9 மையத்தை பார்ட் 1 பார்ட் 2 இப்ப பார்ட் 1 முன்னாடி 2 மாசம் முன்னாடி எடுத்தேன். நீங்க அதையும் இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க. சரிங்க சரிங்க. ரைட்டுங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததா விவோ 1929 உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசுறதே காதுல விழலம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமாவதி அம்மா. அடுத்ததாக பிரேமலதா பால்ராஜ் ஐயா. அம்மா நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நான் பாதியில தான் உங்களோட ஸ்பீச்சை கேட்க முடிஞ்சிச்சு. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றி. டவுன்லோட் பண்ணீங்க?
யூடியூப்ல எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க ஐயா. ஐயா நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றதுக்கு தான் ஐயா கூப்பிட்டேன். அங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒருத்தவங்க காது இரைச்சலுக்கு கேட்டாங்களே ஐயா, அது வந்து நம்ம சௌமித்ரன் ஐயா வந்து ஜீவ ஆரோக்கியத்துல வந்து அந்த இதுல போட்டிருக்காருங்க ஐயா. அந்த காது இரைச்சலுக்கு அந்த கட்டை விரல உள்ள விட்டு காதை சுத்தினாவே அந்த இரைச்சல் வந்து சரியாயிடும், வேற எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அதுதான் நீங்களும் சொன்னீங்க ஐயா. அது அது அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அவங்களுக்கும் அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு ஐயா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்க ஐயா. ரொம்ப நல்லதுமா. கரெக்ட் கரெக்ட். நீங்க ரொம்ப சொன்னது நன்றிங்க ஐயா. ஆமாங்க ரொம்ப ஐயா. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக பாலசுப்ரமணியன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். யூடியூப்ல உங்க இதை வேறமா பாத்துக்கிறேங்க. எனக்கு இப்ப 2 கேள்வி இருக்குங்கய்யா. நான் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால லெஃப்ட் ஐ கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணேன்யா. நம்ம உடற்பயிற்சிகள் வந்து எப்போ பண்ணலாம்யா? மெடிடேஷன் வந்து பண்ணலாமாங்கிறத கேக்குறேன். நீங்க பொதுவா ஒரு 15 நாளைக்கு நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓஹோ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. நல்லா எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். ஓகே. ஏன்னா எல்லா நரம்பு சிஸ்டமும் நீங்க கை எக்ஸசைஸ் கால் எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த நரம்புலாம் கண்ணு அந்த பக்கத்துல இதெல்லாம் உள்ளார இன்டர் கனெக்டடா இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால ஒரு 2 வாரம் எந்த எக்ஸசைஸும் கண்ணுக்கு எந்த கண் எக்ஸசைஸ்ன்னு இல்லை, எந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்க. அப்புறம் வந்து நீங்க எல்லா கண் எக்ஸசைஸ் தவிர மற்றதெல்லாம் கை காலு மகராசனம் எல்லாம் பண்ணலாம். கண் எக்ஸசைஸ் மட்டும் குறைஞ்சது ஒரு 2 மாசம் ரெஸ்ட் விட்டுருங்க. கண் எக்ஸசைஸ். சரிங்க. மூச்சு பயிற்சி பண்ணலாமாங்கய்யா? இது மூச்சு பயிற்சி மட்டுமா பண்ணலாமா? மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணலாம். ஒரு 15 நாளைக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நரம்புகள்லாம் உள்ளார இன்டர் கனெக்டடா இருக்கலாம். ஓகே ஓகே. நமக்கு தெரியாது. இது கண்ணை வந்து ஒன்ஸ் நீங்க அந்த நரம்பு கண்ணுக்கு போற நரம்பெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒன்னோட ஒண்ணு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. அதனால ஒரு 15 நாள் நீங்க பண்ணாம இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. ஓகேங்க. நீங்க ஒரு 15 நாளைக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நீங்க எல்லா எக்ஸசைஸும் பண்ணாரே கண்ணு எக்ஸசைஸ் தவிர மற்றதெல்லாம் நீங்க பண்ணலாம். அது தப்பு இல்லை. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க கண் எக்ஸசைஸும் பண்ணலாம். நார்மலா நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு 2 நாளைக்கு செஞ்சீங்கன்னா கண்ணுல ஏதாவது உங்களுக்கு பெயினோ இல்லை ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. சரிங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒன்னா நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. நீங்க யூஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். நீங்க வந்து உங்க ஃபீலிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேங்க. அதான் டாக்டர் சொன்னாங்க பண்ணுங்க, மத்ததெல்லாம் உங்க யோகா டாக்டர்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேங்க. நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா அந்த பாட்டுல உங்க மனசை ஃபுல்லா அங்கதான் இருக்கணும். ஓகேங்க. இப்ப கால் எக்ஸசைஸ்னா அந்த கால்ல தான் உங்க மனசு இருக்கணும். கை எக்ஸசைஸ்னா கையில தான் இருக்கணும். எதை பண்றீங்களோ அந்த பகுதியில உங்க மனசு இருந்ததுன்னா அதுல வந்து பெயின் இருக்கா இல்ல நல்லா மூவ் ஆகலையா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஓகேங்க. அதே மாதிரி கண்ணுக்கு பண்ணீங்கனாலும் அந்த கண்ணு மேல உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கு, ஏதாவது மூவ் ஆகல ஏதாவதுனாக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேயா. அடுத்து இன்னொரு கேள்விங்கய்யா. அதாவது என்னுடைய இடது காலில் வெரிகோஸ் வெயின் இருந்தது. இது வரைக்கும் பெயின் இல்லை. இப்போ வந்து மிட் நைட்ல அந்த இடது கால் வந்து அரிப்பு எடுக்குதுயா. என்ன செய்யணும்யா? நீங்க மகராசனம் பண்ணுங்க. ஓகேங்க. மகராசனம் பண்ணீங்கன்னா அந்த காலை வந்து ஸ்ட்ரெச் பண்றோம் இல்லையா? ஆமா. அப்போ வந்து அந்த வெரிகோஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகும். ஓ சரிங்க. நீங்க மகராசனம் வந்து நல்ல எக்ஸசைஸ் அது. ஓகே. மகராசனம் பண்ணுங்க. ஓகேங்க. ரொம்ப நேரம் வெரிகோஸ்னா ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஓஹோ. ஸ்டாண்டிங் போச்சர்ல ரொம்ப நேரம் இருந்தா வெரிகோஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகேங்க. அதனால ஸ்டாண்டிங் போச்சர்ல இருக்கக்கூடாது. சரிங்க. காலை வந்து மேல ஒவ்வொரு காலை ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போர்ட் டைரக்ஷன்ல படுத்துட்டு மேல ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த வெரிகோஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஓகேங்க. சரிங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணுங்க. ஓகே. நன்றியா. வாழ்த்துக்கள்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றியா.
வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்துட்டு ஒரு சயின்டிஸ்டா மாறினீன்னு கூட சொல்லலாம், இல்ல டாக்டரா மாறினு சொல்லலாம் கூட சொல்லலாம் ஐயா. ரொம்ப சிறப்பு. ஆனா நான் ஒரு 20 நிமிஷம் சென்றுதான் வந்தேன், என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ரெண்டாவது வீட்டை சுத்தி வேலையா, நானும் ஓடி ஓடி அங்கங்க கேட்டேன். அது இனிமேல் யூடியூப்ல நைட் அமைதியா கேட்டாதான் எனக்கு நல்லாவே புரியும். எனக்கு இந்த தவத்துல ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஐயா. பொதுவா நீங்க இப்ப எல்லா பேராசிரியர்களுடைய பேச்சுலையும் நீங்க 11 மணிக்கு வருவீங்க, கேள்வியும் கேட்பீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இதுல எப்படி அத காலையில எந்திரிச்சா, இப்ப ஆலியார் போனாலும் சரி, மணிமண்டபத்திலயும் சரி, இங்க ஆலியார் ஜூம்லயும் சரி, அந்த 9 மையம்தான் செய்யணும் அப்படின்னு என்ன, மத்த பெரும்பாலும் 9 மையம்தான். அப்ப உள்ளே இருக்க உறுப்புகளுடைய ஒரு தியான நிலையா, இல்ல மத்த துரியாதீதான், அதை விட அந்த 9 மையத்துக்கு எந்திரிச்சோன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதோடைய விளக்கம் என்னையா? நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நீங்க துரியாதீத தவ பண்றீங்க, பிளஸ் பஞ்சபோத நவகிரகம் எல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் மனதை நீங்க கொண்டு போறீங்க, மனசில் தான் நடக்குது. பட் உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு உண்டான எக்ஸசைஸ் இது 9 மையத்தவம் பிளஸ் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், இதெல்லாம் உடம்புக்கு உண்டான பயிற்சிகள். மற்ற தவங்கள்லாம் மனசுல பண்றாங்க. இதை நீங்க மனசு உடம்புல அந்த பகுதிக்கு கொண்டு போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, புரியுது. அந்த பகுதியில நீங்க கொண்டு போனீங்கன்னா, மனசு நீங்க கொண்டு போனீங்கன்னா அங்க ஜீவகாந்த திணிவு அதிகமா இருக்கும். நம்ம ரிலாக்ஸேஷன்ல மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஒரு டேங்க்ல இருந்து ஒரு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. அப்போ அந்த குழாயை எந்த பக்கம் திருப்புறீங்களோ அங்கதான் தண்ணி விழுது. அந்த மாதிரி மனசை நீங்க எந்த இடத்துல கொண்டு போறீங்களோ அந்த இடத்துல உங்க ஜீவகாந்தம் பெருக்கம் ஏற்படும். அதனால அந்த பகுதி ஏதாவது பிரச்சனைகளோ ஏதோ சரியா இல்லை, வலி இருக்கு அப்படின்னாக்கா அதை சரி செய்யும். நம்ம மனசனுடைய ஜீவகாந்தம் தான் எல்லாத்துமே உடம்பு ஃபுல்லா இருக்கு. நம்ம துரியாதீத தவனாக்கா நம்ம மனசை உடம்ப விட்டு மேல கொண்டு போறோம். அதே மாதிரி பஞ்சபூத நவகிரகனால அந்த நவகிரகங்களையும் சந்திரன் சூரியன் இதை பத்தி தான் நினைக்கிறோம். நம்ம உடம்ப நினைக்கிறதுக்கு இந்த 9 மையமும் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் தான். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேலு ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அவங்க ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸலென்ட் பிரசன்ட் பண்ணீங்க ஐயா. ஐயா ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த தூக்கம் உங்க அந்த இருட்டு இருந்தப்போ சில பார்த்து பேசுங்க சபரீஷ் ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க. சொல்லுங்க, என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. மெலட்டோனின் பத்தி கேக்குறீங்க. இல்ல, அவர் மியூட் போட்டாருங்க அவராவே. வாழ்க வளமுடன். அவருக்கு நெட்டு பிரச்சனை போல இருக்கு. அடுத்ததாக மாலதி அம்மா, நீங்க மாலதி ஐபோன், இங்க அம்மா ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். மியூட் போட்டுட்டேன். அம்மா நீங்க போனை ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளம். அம்மா நீங்களே போனை மியூட் போட்டுறீங்கம்மா. மாலதி அம்மா, நீங்க போனை ஒரு முறை அந்த மைக்கை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சரி, அடுத்ததாக இருக்கிறவங்களை கூப்பிட்டுலாமாங்க ஐயா? எதுமா அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? உங்களே மியூட் போட்டுறேன். அடுத்ததாக சக்திவேல் ஐயா தூத்துக்குடியிலிருந்து நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா இப்போ எனக்கு தவம் பண்றதுல வந்து 9 மைய தவத்தை விட எனக்கு பஞ்சபூத நவக்கிரக தவம் தான் எனக்கு நாட்டம் அதிகமா இருக்குது. டெய்லி ஒரு 1/2 பஞ்சபூத நவக்கிரக தவம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போதுமானதா அல்லது எல்லா தவமும் பண்ணணுமா ஐயா? இல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் சத்தமா. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துல மட்டும்தான் எனக்கு நாட்டம் அதிகமா இருக்குது. ஓகே. அதனால டெய்லி பஞ்சபூத நவக்கிரக தவம் மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த 9 மைய தவம் கண்டிப்பா பண்ணணுமா அல்லது எல்லா தவத்தையும் பண்ணணுமா அப்படிங்கிற மட்டும் தெரியும். இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா காலையில வந்து பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுங்க. சரி. மாலையில வந்து நீங்க டெய்லி ஒரு தவம் பண்ணணும். ஓஹோ, சரி சரி சரி. எந்த தவத்தையும் விடக்கூடாது. ஓஹோ, சரி 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 சரி. உடற்பயிற்சி கம்பல்சரியா ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். பிளஸ் தவங்கள் வந்து பொதுவா மாலையில வந்து நீங்க அத ஒரு தவம் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கணும். இது சாந்தி யோகம்னா வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க. ஆமா, அது பண்ணிக்கிறேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு தவத்தையும் இந்த 9 மைய தவத்தையும் ஒரு நாளைக்கு நீங்க அலோகேட் பண்ணிட்டு சரி சரி. அதையும் நீங்க டெஃபினட்டா இப்ப பாத்தீங்க இல்லையா இந்த 9 மைய தவத்துல ஆமா, அதான் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது இப்ப நான் பார்த்தேன் நான் அதுல. ஆமா, அதே மாதிரி 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரும் கம்பல்சரியா நீங்க பண்ணி ஆகணும். ஆமா, அது நான் டெய்லி பண்ணிடுறேன். இதுல உடற்பயிற்சியிலேயே பண்ணிடுறேன். எந்த தவத்தையும் விடக்கூடாது. மாலையில எந்த தினமும் ஒரு தவம் மாத்தி மாத்தி பண்ணி ஆகணும். அப்பதான் நல்லது. நன்றியா, வாழ்க்கை நான் ரெகுலர் பண்ணிடுறேன். ரைட், நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்ப வந்து நம்ம கட்டு சுத்தமா இருக்கணும்னு சொன்ன பாயிண்ட்ஸ்ல வந்து அதுக்கு பேதி எடுக்கலாம்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேதி முறையில ஏதாவது ஒரு ஈஸி மெத்தடு ஏதாவது சொல்ல முடியுமாங்க ஐயா? இல்ல, பொதுவா எப்படின்னாக்கா தினமும் நீங்க ஆயில்ல நைட்ல வந்து ஆயில்ல கொஞ்சம் ஒரு 10 ml 5 ml நீங்க நெய் போட்டு சாப்பிட்றது, பிளஸ் நெய் போட்டு சாப்பிட்றது, நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றது, அது மாதிரி ஆயில சேர்த்துட்டிங்கன்னா, பிளஸ் இந்த பழங்கள் வந்து நைட்ல சாப்பிட்டீங்கன்னாக்கா ஃபைபரஸ் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போகும். வாழைப்பழம் சாப்பிடணும் நைட்ல. அந்த மாதிரி உங்க ஃப்ரீ மோஷன் காலையில எழுந்த உடனே ஃப்ரீ மோஷனுக்கு உண்டானதை நீங்க பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நீங்க பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்களா அதுதான் கட்டு. இது நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கே நீங்க தான் டிசைட் பண்ணணும் எப்படி பண்ணா நல்லா இருக்கும். நம்ம இப்பெல்லாம் வந்து ஒரு பழம் இருக்கு, அந்த பழம் பேரு நம்ம ஹிந்தியில சீக்குன்னு சொல்லுவாங்க. சீக்குன்னா ப்ரௌன் கலரா இருக்கும். அது வந்து அந்த அந்த பழம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ப்ரௌன் கலரா இருக்கும். வெளியே சப்போட்டா பழத்தை டெய்லி ஒரு வாழைப்பழம் ஒரு சப்போட்டா பழம் இதை நான் சாப்பிட்றேன். நைட்டு படுத்துக்கும் போது இதை டெய்லி ஒரு சப்போட்டா பழம் சாப்பிடணும். ஏதாவது ஒரு பழம் வந்து நைட்ல சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து எனர்ஜியை விட உங்களுக்கு ஃப்ரீ மோஷன். இப்போ உங்களுக்கு குடலுடைய இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சு போச்சு. குடல் எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க என்ன பழம் கிடைக்குதோ அதை வந்து ஆயில் டெஃபினட்டா ஆயில் யூஸ் பண்ணியே ஆகணும். நீங்க மிளகா பொடி, நான்லாம் அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். எல்லாரும் ஆலிவ் ஆயில் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல நெய் இதெல்லாம் வந்து மிளகா பொடின்னு சொன்னா எள்ளு பொடி அந்த மாதிரி பொடியில போட்டு நீங்க அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் காலையில ஃப்ரீயா போகும். நைட்டு வந்து நம்ம டின்னர்ல அதை சேர்த்துக்கணும்னு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. நைட்ல இட்லி தோசை
சாப்பிட்றீங்கன்னாக்கா சரி சரி அதை சேர்த்துக்கணும். சரிங்க ஐயா. அதை சேர்த்துட்டீங்கன்னா உங்க குடல்ல வந்து இந்த பொருட்கள்லாம் கெட்ட பாக்டீரியா எல்லாம் தங்கக்கூடாது. நீங்க ஒரு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா கன்வெர்ட் ஆயிடுது. கெட்டு ஸ்மெல் வருதுன்னாக்கா கெட்ட பாக்டீரியா இருக்குன்னு அர்த்தம். அந்த கெட்ட பாக்டீரியா நிறைய ஆச்சுன்னா உங்களுக்கு குடலை அரிச்சு அல்சர் வரும், எல்லா குடல் புண்ணு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா அங்க இருக்கிற அந்த குடல்ல இருக்கிற அந்த நியூரான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி பிளட்ல அந்த கெட்ட பாக்டீரியா எல்லாம் பிளட்ல போய் கலந்து பிளட் வந்து கெட்டு போயிடும். சரி. அதனால நோய் வரும். அதுதான் நான் அந்த குடலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்லைடே அதுதான். ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சரி. அதனால குடலை வந்து எக்காரணத்து கொண்ட பசங்களுக்கும் சரி சில்ட்ரன்ஸுக்கும் சரி நீங்க ப்ராப்பரா உங்க சில்ட்ரன்ஸு கூட உங்க பேர குழந்தையோ உங்க வயசு என்னன்னு தெரியல, பேர குழந்தையோ இல்லை உங்க பசங்களோ யாரும் இருந்தாலுமே அவங்கள வந்து எல்லாரையும் வந்து மோஷன்லாம் கரெக்டா போறாங்களா இல்லையான்னு தான் முக்கியமா. அவங்க சாப்பிடான்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி. அவங்க மோஷன் கரெக்டா போறாங்களா அப்படின்றது பழக்கத்தை கொண்டு வர்றதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்க ஐயா. அதை வந்து சீரியஸா நீங்க சாப்பிடுறது கூட கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆயிடாது. பட் மோஷனை வந்து நீங்க ப்ராப்பரா போகலன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த குடல் உறிஞ்சிகள்லாம் டேமேஜ் ஆகும். அதனால அந்த இடத்துல ஒரு அல்சர் ஆகி உங்க பிளட் சர்க்குலேஷன்ல கெட்ட பாக்டீரியா எல்லாம் கலந்துரும். கலந்துச்சுன்னா உங்க ரத்தம் வந்து கெட்ட ரத்தமா இருக்கும். அப்புறம் உடம்பு ஃபுல்லா அது சுத்தம். அப்புறம் என்ன ஆகும், எல்லா பார்ட்ஸும் பிரச்சனையா இருக்கும். அதை வந்து சிம்பிளா உங்க குடலை வந்து சரி பண்றதை விட்டுட்டு வேற என்னென்னவோ எதுக்கு பண்ணணும். நீங்க குடலை சரி பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசம் சொல்லுவாங்க ஜென்ரலா. நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க பேதி இந்த லூஸ் மோஷனுக்கு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றை வந்து சுத்தமா கிளீன் பண்ணணும். உங்களுக்கு வந்து வயிறுல ஃப்ரீயா இருக்கணும். வயிற்று வலியோ இல்லை உங்களுக்கு வந்து அன்னீசினஸா இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருக்கணும் வயிறு. நல்லா வேலைக்கு உங்களுக்கு நல்லா பசி எடுக்கணும். அதெல்லாம் இருந்ததுனாவே நீங்க வந்து குடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஐயா. தண்ணி நிறைய குடிக்கணும். ஹாட் வாட்டர் நிறைய, வார்ம் வாட்டர் நிறைய குடிக்கணும். இந்த மாதிரி ட்ரையல் எடுங்க. நீங்களே சாப்பிட்டு ட்ரையல் எடுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி வனஜாமா. வாழ்க வளமுடன் ஐயா. லீலா வினோதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மெடிக்கல் காலேஜ் மாதிரி எங்களுக்கு ப்ரொஃபஸரா நீங்க கிளாஸஸ் எடுத்துட்டீங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அதாவது டீப்பா, அதே சமயம் இப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லும் போதும் அந்த தமம் பண்ணும் போது ஒரு சிறப்பு எங்களுக்கு தெரியுதுங்கய்யா. கண்டிப்பா. இதற்கு முன்பு பண்ணும்போது அந்த சென்டரை நினைக்கிறோம். இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்கான்ஸையும் நினைச்சு அந்த ஆர்கான்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுங்கிற பண்ணும்போது ரொம்ப டீப்பாவும் அதே சமயம் தெளிவாகவும் நமக்கு புரியுது. அதான் வனஜாமா சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஐயா, நான் ஒரே ஒரு விஷயம், கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே எதுவுமே கான்ஸ்டிபேஷனே வராதுங்கய்யா. நைட்டு ஒரு அரை கொய்யாப்பழம், பெருசா இருந்தா பாதி, இல்லாட்டி சின்னதா இருந்தா ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் சாப்பிட்டு தூங்கிடலாம். 7 மணிக்கு என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, 9 மணிக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கொய்யாப்பழம் நீங்க தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் காலையில உங்களுக்கு எந்த விதமான இது கஷ்டமும் வராம ஈஸியா மலச்சிக்கல் இல்லாம நீங்க மலம் கழிச்சிடலாம். அது ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. நான் ஆமாங்க. ஏதோ எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்லல. நிறைய பேரு தெரிஞ்சவங்க. ஐயா, தவறா நினைச்சுக்கிறாதீங்க. நான் அதை ஃபாலோ பண்றதுனால சொல்றீங்க. அதனாலதான் ஐயா. இன்னொரு விஷயங்க, நீங்க சொன்னீங்க ஹைப்போதாலமஸ் சொன்னீங்க. ஹைப்போதாலமஸ் வந்து அங்க வந்து ப்ரொடெக்ஷன் ஆகுது. ஸ்டோர் ஆகுறது வந்து நம்ம ஆர்கனைன்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரியில தான் ஸ்டோர் ஆகுது. அங்க இருந்து தைமஸ் கிளான்ஸ், இது தைமஸ்ங்கிறேன், தைராய்டு கிளான்ஸுக்கு வருதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப ஹைப்போதாலமஸோட வேலை என்னங்க ஆக்சுவலா? அது என்ன பண்ணுது? அதாவது நம்ம அதுதான் ஃபீமேலோட டச்சிங்.
இல்ல ஹைப்போதாலமஸ்ல வந்து அங்க ப்ரொடியூஸ் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி பிட்யூட்டரியில வந்து சுரப்பி, அது வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு பை மாதிரி இருக்கு, அது அது நீள ஸ்டோரேஜ் அங்க ஆகுது என்னங்க? ஸ்டோரேஜ் அங்க ஆகுது. ஸ்டோரேஜ் ஆன உடனே அங்கங்க என்ன தேவைப்படுதோ அந்த அந்த மாதிரி அங்கிருந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் வழியா என்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகள் வழியாக அந்த பகுதிக்கு அனுப்பிவிடும். அப்ப வந்து நம்ம கீழே அடியில இருக்க அட்ரினல் வரைக்கும் போகுமாங்க? எல்லா ஆமா சென்டர்ஸ்க்கும் ஆமா போகும். ஆமா ஆமா, அடினல் எல்லா இடத்துக்கும். அதுதான் மாஸ்டர் கிளாண்ட். அச்சா அச்சா அச்சா. சொல்லுங்க. அதுதான் மாஸ்டர் கிளாண்ட்னா அங்க இருந்து தான் மெயின் கண்ட்ரோல். நம்ம பிரெயின் மாதிரி பிரெயின்ல தான் அது இருக்கு. ஆமாங்கய்யா. பிரெயின்ல தான் பிட்யூட்ரி, ஹைப்போதாலமஸ், பீனியல் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ அங்க வந்து உங்க ஃபீலிங் அங்க இருந்து போச்சுன்னா அங்க இருந்து அந்த எண்டோக்ரைன் சுரப்பிகள் வழியாக அது நேர நரம்பு வழியா வந்து இந்த இடத்துக்கு உடனே டெலிவரி பண்ணிடும். சரிங்க. இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப தைமஸ் கிளாண்ட்னு சொல்லக்கூடிய அங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க இருந்து கமாண்டிங் போகுமா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கமாண்டிங் ஆமா வந்து ஆமா ஆமா பிட்யூட்டரி மூலமா ஹைப்போதாலமஸ் போகுமா? ஆமா ஆமா, ரிவர்ஸ். நான் ஒரு படம் போட்டு அதுல ஆமா நீங்க காமிச்சிங்க, ஆர்வ போட்டிருந்தீங்கய்யா. அதேதான். லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஏரோ மேலே கீழே போட்டிருந்தேன்ல. ஆமா ஆமா ஆமா, பார்த்தேன் நான் அதுதான். நீங்க விசுவல வந்து பார்த்தேன். அதிகமா போச்சுனாலும் கமாண்ட் போய் அதை நிறுத்துங்கன்னு சொல்லும். குறைவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லும். ஓகே ஓகே. நன்றி நன்றி அம்மா. அடுத்த அன்பர்கள் எல்லாம் இருக்காங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க. ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க. வாய்ப்பு நன்றி, வணக்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததா ரவி ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 9th சென்டர் மெடிடேஷன் நல்ல பிரசன்டேஷன், ரொம்ப தெளிவா புரிஞ்சது ஐயா. ரொம்ப நீங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான். ஒமேகா 3 ஒரு நியூட்ரலைட் சொல்லியிருக்கீங்க இல்லையா, நியூட்ரியன்ட், அது வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட என்கரேஜ் பண்றதுக்காங்க ஐயா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு அது ஒரு சின்னது வந்து என்னன்னா, அந்த சப்ளிமெண்ட் வந்து ஃபிஷ் ப்ராடக்ட்ல இருந்து தானே பண்றாங்க? ஆமா ஆமா ஆமா. அது நம்ம எடுத்துக்கலாமாயான்னு ஒரு சின்ன ஒரு எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஒண்ணு அது வந்துலாம் இப்ப பிக்கு ப்ராடக்ட்னா, சாரி பிக்கு இல்ல, மீன் என்ன, மீன் ஃபிஷ் ப்ராடக்ட். ஃபிஷ் ப்ராடக்ட். ஃபிஷ்ஷில் வந்து அது ஒரு ஃபிஷ்ஷினுடைய ஐட்டம் தானே தவிர நம்ம எதையும் உலகத்துல எதையும் கொல்லாமல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. நம்ம டாக்டரே சொல்றாங்க, நீங்க பிளான்ட் ப்ராடக்ட்லாம் அந்த அளவுக்கு உங்களால முடியலன்னா வயசானதுக்கு அப்புறம், சப்போஸ் வயசு அதிகமாச்சுனாக்க பிளான்ட் ப்ராடக்ட்லாம் அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கிறது கஷ்டம். நீங்க இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஒமேகா 3 எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம டைரக்டா ஒரு உயிரை கொல்லல. ஆமா ஆமா, கரெக்ட். அதனால நான் டெய்லி ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டெய்லி ஒன்று சாப்பிட்றேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குல்ல சார்? ஆமா. ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது பிரசன்டேஷன், கிளாரிட்டி நல்லா இருந்தது. தேங்க்யூ ஐயா. அதான் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நானு. ஓகே. அதனால என்னால முடிஞ்சதை எந்த அளவுக்கு நம்ம மன்றத்துக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் இன்னும் 4 அன்பர்கள் இருக்காங்க. நான் நேரம் கருதி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? 12:51 ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயாவுடைய நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க ஜென்ரலா ஒண்ணு அனுப்பிடுங்க. இந்த டவுன்லோட் பண்ணி அவங்க என் நம்பர் ஒண்ணா போடுங்க. அவங்களுக்கு டவுட் போட்டேங்கய்யா. 2 முறை போட்டாச்சுங்கய்யா. பாத்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி வாயில வேணாலும் சொல்லிடுறேங்க. ஐயாவோட மொபைல் நம்பர் குறிச்சுக்காங்க. 9442502913 2913 9442502913. சரியாங்கய்யா? ஐயா வாழ்க வளமுடன். நம்பர் கரெக்டுங்களா ஐயா? கரெக்டுமா, கரெக்ட். சரிங்க. நன்றிங்கய்யா. நேரம் கருதி அன்பர்கள் வந்து ஐயா கிட்ட போன் பண்ணி கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கோம்.
வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி ஐயா. நேரம் கருத்தை நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கோமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.